ஆரம்பத்தில் கொஞ்சம் சாப்டர்ஸ் படித்ததில் அதோட ஜிஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே முதல்ல சூதர் பௌராணிகர் வந்து சௌனகாதிகள்கிட்ட இந்த கதையை சொல்கிறார். தேவி பாகவதம் எப்போவுமே சூத பௌராணிகர் தான் பாகவதமோ தேவி பாகவதமோ, ஏன்னா புராணத்தெல்லாம் வியாசர் அந்த சூதர்கள்ட்ட தான் கொடுத்துருக்கார். அவள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவாக்கிட்ட தான் கொடுத்துருக்கா. அதனால அவர்கள் வந்து நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள்லாம் சத்திரயாகம் பண்ணுற நேரத்தில் இடையில் இந்த கேப்பில் இந்த கதையெல்லாம் சொல்கிறா. அதில் தேவி பாகவதத்தை இப்போ சூத பௌராணிகர் சௌனகாதி முனிவருக்கு சொல்கிறார். இது முதல் சாப்டரை சொல்கிறார். அதுக்கப்புறம் சூதர் வந்து தேவி பாகவதத்தில் உள்ள 12 ஸ்கந்தங்கள் இருக்குது, 318 சாப்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, கலியில் வந்து இவெல்லாம் ரிஷிகள் எல்லாம் பயப்பட்டா நம்ம எப்படி எந்த இடம் சேஃபாக இருக்கும் இந்த கலி காலத்தில் தங்கிறதுக்கு க்ஷேமமாக இருக்கும்னு கேட்கும்போது பிரம்மா அவர்கள்ட்ட வந்து ஒரு சக்கரத்தை கொடுத்து அதை உருட்டின்னு போங்கும். அது எந்த இடத்துல போய் விழறதோ சிதிலமாகி விழுந்துடும். அது விழற இடம்தான் அது உங்களுக்கு சேஃபான இடம், அதுதான் பாவனமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி அந்த நேமிங்கிறது அந்த சக்கரத்தோட எட்ஜுக்கு தான் நேமின்னு சொல்லுவோம். அது ஒரு அரண்யத்தில் போய் விழுந்தது. அதனால நைமிஷ அரண்யம் சொல்லும்போது அந்த நேமி விழுந்த சிதிலமாகி விழுந்த அந்த அரண்யம்ங்கிறது நைமிஷ அரண்யம்ங்கிற பெயரோடு அந்த இடம்தான் ரொம்ப பாவனமான இடம். கலியுகத்தில் அது ரொம்ப பார்க்க வேண்டிய இடமாக இன்றைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் புராணங்கள் 18, அதோட பெயர்கள், அதோடைய எவ்வளோ ஸ்லோகங்கள் ஒரு புராணத்தில் இருக்குது, எது சின்னது. இப்போ விஷ்ணு புராணம் தான் இருக்கிறதுலே சின்னதாக 6000 ஸ்லோகங்களோடு உள்ளது. இப்படி எல்லா ஸ்லோகங்களெல்லாம் அவர் இவ்வளவு நம்பர்ஸ்ங்கிறத சொல்லி கொடுக்குறார் சௌனகாதிக முனிவர்கிட்ட. அப்படி சொல்கிறார் அவர் சூத பௌராணிகர். அப்படி ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் வேதத்தை யார் பிரித்து கொடுத்தா, வேதத்தை பிரித்து கொடுக்கறதுனால தான் வியாசர்னே பேர். வியாசம் கரோத்தினாலே பிரித்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த 28 சதுர்யுகமாக நடந்திருக்கா. அந்த 28 சதுர்யுகத்தில் யார் வியாசரோட அந்த பார்ட்டை பண்ணினா, வேதத்தை 4 பிரித்து கொடுத்தா அப்படிங்கிற 28 சதுர்யுக வியாசர்கள் பேரை அவர் சொல்கிறார் சூத பௌராணிகர் சௌனகாதி முனிவர்கள்ட்ட. அதுக்கப்புறம் ரிஷிகள்லாம் சூதர்கிட்ட போய் வியாசருடைய எந்த மனைவிக்காக்கும் சுகர் பிறந்தார், வியாசருக்கு யாரோட இந்த சுகர் பிறந்தார்னு கேட்குறா. அப்போது சுகர் வந்து சுகரும் கர்ப்பகாலத்திலிருந்தே அவர் முனிவராகவே இருந்தார். அவருக்கும் பின்னாடி வம்சம் இருந்தது, அவர் கிரகஸ்தாசிரமத்தில் போனார்னுலாம் சொல்கிறாளே எப்படின்னு கேட்குறா இந்த ரிஷிகள் எல்லாம் சூதர்கிட்ட. அப்போது சூதர் சொல்கிறார், சுகர் வந்து வியாசருக்கு அந்த கல்விங்க பறவைகளை பார்த்து அதனால் பிறந்த ஆசையினால், வியாசரே பெரிய ரிஷி, அவருக்கு எப்படி புத்திர ஆசை ஏற்பட்டதுங்கிறத சொல்கிறார். அதாவது கல்விங்க பறவைகள் 2 சந்தோஷமாக கிரகஸ்தாசிரமத்தில் கூடி மகிழறதை பார்த்த வியாசர் தானும் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் போய் தனக்கும் ஒரு பிள்ளை வேணும், அந்த பிள்ளையால் தான் வந்து அந்த பித்ருலோகத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், ஸோ பித்திருக்களுக்கு பின்னம் கொடுக்கறதெல்லாம் புத்திரர்கள்லாம், அதனால எனக்கு ஒரு புத்திரன் வேண்டுங்கிற ஆசை அந்த கல்விங்க பறவைகளை பார்த்து அந்த வியாசருக்கு ஏற்பட்டது. இப்படி அவர் மனசில் கவலைப்பட்டதை அறிஞ்ச உடனே நாரதர் அங்கே வர்றாரு. நாரதர் வந்து, சரி உனக்கு குழந்தை வேணுமானா நீ தேவியை நோக்கி தபஸ் செய்யணும், தேவி தான் உனக்கு உன்னுடைய கவலையை தீர்த்து வைப்பாள் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேருமலைக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போய் அங்கே மேருமலையில் அந்த ஒரு போர்ஷனில் நின்று பகவான தேவியை ஸ்துதிக்கிறார். அவர் அங்கே வியாசர் வந்து யாகம் செய்ய கிளம்பினதுக்கப்புறம் இங்கே தேவி பாகவத்தில் வந்து ஹைக்ரீவ் அவதார கதை சொல்லப்படுறது. விஷ்ணு வந்து மகாலட்சுமியை பார்த்து ஒரு வாட்டி முகத்தை பார்த்து அவர் சிரித்த உடனே தேவிக்கு கோபம் வருது. என்னை பார்த்து ஒரு ஏளனமாக சிரிக்கிறீளா அப்படிங்கிற மாதிரி நினச்சின்னுட்டு அவள் என்ன பண்ணுறா, உங்களுடைய தலை விழட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றான். அது ஏன் அப்படின்னு சொன்னால், தேவிகிட்டேயே அந்த தாமச சக்தி இருக்கே, தாமசின்னு ஒரு சக்தியும் எல்லாமே தேவிட்டு இருந்தான்னு வரணும். எல்லா சக்திகளும் குடிகொண்டிருக்கிற இடம் தான் தேவி. அதனால் அந்த தாமசி சக்தியோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு சாபமாக வந்துடுது. ஆனால் அதுவே ஒரு நன்மையாகப்பட்டது. தெய்வங்களோட எந்த ஒரு காரியமுமே நன்மையில் தான் முடியும். ஸோ அதனால் ஹயக்ரீவன்கிற ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து தேவியை ரொம்ப ஸ்துதி பண்ணி வரம் கேட்டான், சாகா வரம் கேட்டான். அது முடியாதுன்னு சொன்ன உடனே அவனுடைய முகம் குதிரை முகம்.
ஆகவே எனக்கு குதிரை முகத்தால் இருக்கக்கூடிய ஒருத்தனால் தான் சாவு வரணும்னு கேட்டதுனால இப்போ வந்து இந்த சாபமே ஒரு வரமாக எடுத்து தேவாசுர போர்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் அந்த கிருதயுகத்திலெல்லாம். அந்த சமயத்தில் ஒரு வாட்டி அசுரர்களெல்லாம் வென்று முடித்த விஷ்ணுவாக்கப்பட்டவர் யோக நிதிரில் அப்படியே தபஸில் அப்படியே மூழ்கி இருக்கார். அப்போது அந்த தன்னுடைய வில்லுடைய அந்த எட்ஜில் தலையை அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு அவர் படுத்துட்டு இருக்காரா, அப்படி யோக நிதிரமாக அப்படி தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு தபஸ் பண்ணலாம், இப்போ ஒரு யாகம் பண்ணலாம், தேவியை நோக்கி யாகம் பண்ணலாம், அதுக்கு விஷ்ணு தான் தலைமை தாங்கணும் அப்படி நினச்சிட்டு அவர் படுத்துட்டு இருக்கிற இடத்துல வர வச்சு அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பணும். இப்போ எழுப்புறதுக்கு அவள் முயற்சி பண்ணுறதுக்கு எழுப்பிடுறது வந்து ஒரு பாவம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் தூங்குறவர்களை எழுப்பக்கூடாது. அதனால தாங்கள் எழுப்பாமல் ஒரு எறும்புகிட்ட போய் நீ எழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரம்பு மாதிரி அந்த எறும்பு. ஸோ அந்த எறும்புகிட்ட கேட்குறேன். அந்த எறும்பும் கடைசியில் ஒத்துண்டு அவரோட அந்த நாணை அறுத்துருது. நாணை அறுத்த உடனே இந்த வில்லுக்கு ஸ்டெடியாக நிற்க முடியாததுனால பட்டார்னு உடையவும் விஷ்ணுவோட தலை பட்டக்குன்னு காணாமல் போயிடுது. காணாமல் போனோன்னு தேவர்களெலாம் பயந்து போயிட்டான். ஐயோ என்ன தப்பு பண்ணோமே தெரியலையே, விஷ்ணுவோட தலையை காணுமே அப்படின்ட்டு கவலைப்பட்ட போது தேவியா ஒரு அசரீரி வாக்கா சொல்கிறா, கவலைப்படாதுங்கோ, இந்த ஹயக்ரீவ அசுரனை கொல்வதற்காகவே இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கு ஒரு குதிரையோட தலையெடுத்து அவரோட தலையாக சொருகுங்கள் அப்படி சொல்கிறான். அப்போ விஸ்வகர்மா அந்த காரியத்தை பண்ணுறார். இப்போது ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்துட்டார் விஷ்ணு. அதுக்கப்புறம் அந்த ஹயக்ரீவ அசுரனை ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த அந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் கொன்றார். இது பிரதம ஸ்கந்தத்தோடு 6, 7, 8, 9 இந்த 4 சாப்டரில் விரிவாக மது கைடப வதம் வருது. ஸோ மது கைடபத்தை வதத்தை சொல்லும்போது இப்போ பிரளய ஜலம், அந்த பிரளய ஜலத்தில் வந்து விஷ்ணுவோடைய காதிலிருந்து வேறு யாருமே இல்லை, விஷ்ணு மட்டும்தான் இருக்காருங்க, யோக நிதிரில் இருக்கார். அந்த நேரத்தில் அவருடைய காதிலிருந்து 2 அசுரர்கள் வெளிவரான். அவர்கள் தான் ஒருத்தர் மது, ஒருத்தர் கைடவர். ஸோ இவா 2 பேரும் வெளியில் வந்து அங்கே வெளியில் யார் இருக்கான்னு சொன்னால் நாபி கமலத்துலேருந்து வந்த பிரம்மா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரா, அந்த பிரம்மாவோட சண்டை போடணும் அப்படின்னு பிரம்மாவை சண்டை கூப்பிட்டா. பிரம்மா பயந்து போயிட்டார், இப்போ ஏற்பட அசுரர்களோட நம்மளால் சண்டை போட முடியுமா? அதனால விஷ்ணுக்கிட்ட வந்து விஷ்ணுவை எழுப்ப பார்க்குறார். விஷ்ணு வந்து யோக நிதிரில் இருக்கார், எழுந்திருக்கிறது இல்லை. அவளான சண்டைக்கு லலக்காரம் பண்ணிட்டு இருக்கா. எப்போ சண்டைக்கு வரையே நான் உங்களை ஜெயிக்கணும், உங்களை நான் விழுங்கணும் அப்படின்னா சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது விஷ்ணுவை எந்திருக்கலைன்னு உடனே யோசித்து பார்க்குறார் பிரம்மா. சரி, அவரை யோக நிதிரை ஆட்கொண்டிருக்கா, யோகமாயா சக்தியை நம்ம வேண்டிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்துதி பண்ணுறார். யோகமாயா ஸ்துதி பண்ணுற நேரத்தில் அப்போது அந்த விஷ்ணுவுடைய இதிலேருந்து உடம்புலேருந்து எல்லா பாகத்துலேருந்து வெளிவர ஒரு சக்தி, அவள் தான் யோகமாயாவாக வெளிவராள் மாயா. அந்த மாயா மேலே நிற்கிறா. அப்போ விஷ்ணு கொட்டாவி வருது. அப்போ தான் எழுந்திருக்கிறார். யோக நிதிரை வெளியில் போன உடனே அந்த மாயை வெளியில் போன உடனே விஷ்ணு எழுந்திருந்து, ஏன்பா நீ தபஸ் பண்ணணும், இங்கே எதுக்கு வந்து நிற்கிறாய்ன்னு கேட்கும்போது பிரம்மா இந்த மாதிரி மதுகைடவர்களை நீங்கள் வதம் செய்ய வேண்டும், என்னை வந்து சண்டை போடுறதுக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து சண்டை போடுறார். 5000 வருஷம் சண்டை நடக்கிறது மதுகைடவர்களோட. ஜெயிக்க முடியல விஷ்ணுவால். என்னன்னு யோசித்து பார்க்குறார். யோசித்து பார்த்தா இவா தேவியை பிரார்த்தனை பண்ணி வரம் கேட்டிருக்கா. அவள் விரும்பினால்தான் அவளுடைய வரம் அவள் இறக்க முடியுங்கிற வரம் அவளுக்கு. ஆகவே வேறு வழி இல்லை, நம்மளால் இவாளை கொல்ல முடியாதுன்னு நினச்ச விஷ்ணு தேவியை நோக்கி பிரார்த்திக்கிறார். தேவி என்ன பண்ணுறா, வந்துட்டு சரி நான் வந்து இவர்களை மோகத்தில் ஆழ்த்துறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இவளை ஜெயிக்க முடியும், அவளை வஞ்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு விஷ்ணு அவர்களை பார்த்து எனக்கு நீங்கள் வரம் தரணும்னு நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், நான் உங்களுக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவாக்கு சொல்கிறான், நாங்களே வரம் கொடுக்குற அதிகாரம் பெற்றவர்கள், நீ எதுக்கு எங்களுக்கு வரம் தரேன், நான் உங்களுக்கு வரம் தரேன், என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது உங்களுடைய மரணம் எனக்கு வரமாக தரணும்னு சொல்கிறான். இப்போ வேறு வழி கிடையாது, இப்போ மரணத்தை தானே விரும்பி தான் கொடுக்கணும். ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறா, சரி ஓகே நீ முன்னாடி எனக்கு வரம் தரேன்னு சொன்னேன், அந்த வரத்தை இப்போ நாங்கள் கேட்குறோம், தண்ணியே இல்லாத இடத்துல எங்களை கொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பிரளய ஜலமாக இருக்குது, அப்போ தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆகவே இவர் விஷ்ணு என்ன பண்ணுறார், தன்னுடைய தொடையை ரொம்ப பெருசாக்கிட்டு ரொம்ப விசாலமாக பண்ணிக்கிறார். அப்போ அந்த இடம் ஒரு மேடு மாதிரி ஆகிடுறது. அங்கே தண்ணி இல்லை, இப்போ இங்கே தலையை வைங்கோன்றார். அவள் முதல்ல ஒத்துக்கலை,
தன்னோட உருவத்தை இதை விட 2 மடங்கு ஆக்குறார், விஷ்ணு அதை விட 4 மடங்கு ஆக்குறார். இப்படி ஆன உடனே வேறு வழி இல்லை. ஸோ அவர்கள் தன்னுடைய தலையை அவருடைய தொடையில் வைக்க அதை நசுக்கியே கொண்டுட்டார். தொடைக்கெடுக்கலை வச்சு பகவான் அந்த மது கைடபர்களை இவ்வாறு கொன்றார். அவருடைய மேதஸெல்லாம் அப்படியே வெளியில் வந்து இது கொழுப்பு, உடம்புள்ள கொழுப்பெல்லாம் வெளியிருந்து எப்பேற்பட கொழுப்புன்னு அது அப்படியே பூமியாக ஆகிவிட்டது. ஆகவே தான் பூமிக்கு மேதினிங்கிற பேரும் வந்தது. அந்த பூமியுடைய மண்ணை யாரும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது அசுர கொழுப்பு அப்படிங்கிற ஒரு இது பூமி மண்ணை சாப்பிடக்கூடாதுங்கிறதும் அப்போ தான் ஏற்பட்டது. ஸோ சிவனை நோக்கி வியாசர் தபஸ் இருந்தார் மேருமலையிலன்னு பார்த்தோம். அந்த மேருமலையில் அப்போ சிவன் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற ஆசீர்வாதம் கிடைக்கிறது. சரி, அந்த சந்தோஷத்தில் அவர் கீழே இறங்கி வரார். ஆசிரமத்துக்கு வரோச்சு நமக்கு வந்து இந்த யோனியோட சமாச்சாரம்லாம் கிடையாது, எப்படி நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு ஒரு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்போது கிரகஸ்தாசிரமத்திலாம் நம்மளால் போக முடியாது, நம்ம சன்னியாசாசிரமத்தில் இருக்கக்கூடியவர் அப்படிலாம் கவலைப்பட்டிருக்கிற சமயத்தில் அங்கே மேலே வானத்தில் பார்த்தா கிருதாச்சி பறந்துட்டுருக்கா, அப்சர ஸ்திரீ. ஸோ அவளை பார்த்த உடனே சரி இவளோடு சேர்ந்து நம்மளுக்கு குழந்தை பிறந்தா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மாத்திரத்திலேயே அவருக்கு வந்து இந்த ஊர்வசி கதை ஞாபகத்துக்கு வருது. அப்போது ஊர்வசி எப்படி இந்த புரூரவசை ஏமாற்றிட்டு போயிட்டா, அவர் கூட குடியிருந்து அவர் ஏமாற்றிட்டு அவள் பாட்டு போயிட்டாளே சொர்க்கத்துக்கு. அதனால் இந்த பெண்களை நம்பக்கூடாது, இந்த அப்சர ஸ்திரீகளெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு தானே சதர்க்கமாயிட்டார். இனிமேல் இவளை நம்ம நினைக்கக்கூடாதுன்னு மனசில் அப்படி நினைக்கிறா. அவளுமே பயப்படுறா, கிருதாச்சியுமே பயப்படுறா. என்னடா இவர் நம்மளை பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு உடனே அவள் கிளி ரூபம் எடுத்து பறக்க பார்க்குறான். அப்போ அந்த கிளி ரூபம் எடுத்து பறக்க இருந்தாலும் அந்த வியாசரால் அவருடைய எண்ணத்தை விட முடியலை, மனசை சஞ்சலப்படுறது. அப்போ அவருடைய வீரியம் ஸ்கலிதமானதா. அப்போ அது வந்து அந்த அவர் தபம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அக்னியில் அது விழுந்துடுறது. அதையும் கவனிக்கல, அவர் பாட்டு கடையறார். அப்போ அதுலேருந்து அந்த அக்னியிலேருந்து ஜொலிச்சுண்டு ஒரு குழந்தை வருது. அவரே தான் சுகர். அந்த முகத்தோடு அந்த கிருதாச்சி போகிறதுனால இவருடைய முகம், அந்த சுகருங்கிற அந்த பிறந்த குழந்தையோட மூக்கு வந்து கிளி மாதிரி இருந்தது. அதை பார்த்ததுனாலேயே வியாசர் அவருக்கு சுகர் அப்படின்னு பெயர் வைக்கிறார். இதுக்கிடையில் இந்த ஊர்வசி கதையை பற்றி இந்த இவர்களெல்லாம் உடனே இன்ட்ரப்ட் பண்ணி அந்த சூத்தட்டை கேட்கும்போது ஊர்வசியோட கதை விஸ்தாரமாக 11, 12, 13 சாப்டர் அந்த பாகம், அந்த ஃபஸ்ட்டு ஸ்கந்தத்தில் அதில் இவாளுடைய கதை விஸ்தாரமாக வருது. அதில் பார்த்தோம்னா சந்திரன் வந்து ப்ரகஸ்பதி தேவகுருவோடைய பெண்டாட்டியோடைய தாரா வந்து சந்திரன் மேலே மோகப்பட்டு அவளே கிளம்பி சந்திரன்கிட்ட வந்து உட்காந்துடுறான். அப்போ சந்திரனை வந்து அவள் அடைக்கலம் புகுந்துட்டா, நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு வச்சுன்னு விட்டானா. ப்ரகஸ்பதி கோபம் வருது, பல முறை ட்ரை பண்ணுறார். தாரா திரும்பி போக இஷ்டம் இல்லாமல் இருக்கா. கடைசியில் தேவர்கள் வந்து சண்டை போட்டு தான் அவளை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பிரம்மா வந்து சண்டையெல்லாம் போடாதேங்கோ, சந்திரா அவளை கொண்டு ப்ரகஸ்பதிகிட்ட விட்டுடுன்னு சொல்லும்போது அவள் திருப்பி ப்ரகஸ்பதிகிட்ட வர. அப்போ அவள் பிள்ளையாண்டிருக்கா. அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே ப்ரகஸ்பதி வந்து அதுக்கு வந்து நாமகரணெல்லாம் பண்ணுற சமயத்தில் திருப்பி சந்திரன் வந்து இது என் குழந்தை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறோச்சு. கடைசியில் தாராட்டே கேட்குறோச்சு, ஆமாம் இது சந்திரன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்திரன் குழந்தையாகப்பட்ட அந்த புதனை அழைத்து கொண்டு சந்திரன் கிளம்பி போயிடுறான். இதற்கிடையில் இப்போ புதனுடைய ஒய்ஃப் யாருன்னு பார்க்குறோச்சு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறார் சூதர். இஷ்வாக்கு குலத்தில் ராஜா ஒருத்தர் சுத்யும்னன் பேரோடு பிறந்தார். ஆனால் சுத்யும்னன் வந்து இதனால் அம்மா கேட்டுக்கொண்டதன் பேரில் அவள் பெண்ணாகவே பிறந்துட்டான், இளவாக பிறந்தான். பின்ன சுத்யும்னனாக வசிஷ்டரோடு ஒரு அனுகிரகத்தால் அவன் சுத்யும்னன் என்ற ஆணாக மாறினான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வந்து தன்னுடைய சேனையெல்லாம் அழைச்சிண்டு வனத்துக்கு வேட்டையாட போகிற நேரத்தில் இந்த புதன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அருகில் வரும்போது, புதன்ல அதுக்கு முன்னாடியே ஒரு வனத்துக்கு போனால் அது தேவி பார்வதி தேவி அங்கே இருந்து பரமசிவனோடு கூடி கழித்த இடம். அந்த வனத்துக்கு போன உடனே அவன் பெண்ணாகிறான். ஏன்னா அந்த பார்வதி வந்து பரமசிவன்கிட்டருந்து வரம் வாங்கியிருக்கா, இந்த இடத்துல யார் வந்தாலும் அவர்கள் பெண்ணாகி விடுவார்கள். ஸோ அதனால இவர்கள் அந்த குதிரையிலேருந்து எல்லாமே பெண்ணாகிடுறது. சுத்யும்னனும் பெண்ணாகிடுறான். அப்போ இளாங்கிற பேரோட மீண்டும் அந்த புதனை பார்த்து அவனை விரும்பி புதனுக்கும் இளாக்கும் கல்யாணம் ஆகி
அவர்கள் நாட்டுக்கு வந்துடுறா. அந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவள் வந்து அவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, புதனும் இளாவும் சேர்ந்து. அதுதான் புரூரவஸ். ஸோ அப்புறம் அவன் மீண்டும் தன்னுடைய ஆணாக பெண்ணாக மாறி மாறி வரும்படி மீண்டும் வசிஷ்டர் வந்து சிவனை வேண்டி அவனுக்கு கொஞ்ச நாள் ஆண் கொஞ்ச நாள் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வாங்கி கொடுத்தனால ஒரு ஸ்டேஜில் அந்த புரூரவஸ் சுத்யும்னன் வந்து அவன் வந்து ஆனான உடனே ஊருக்கு வந்துடுறான். அந்த புரூரவஸ்கிற குழந்தைய அழிச்சுன்னு வந்துடுறான். புரூரவஸ் வந்து நாட்டில் வந்து வளர்றான். ஒரு ஸ்டேஜில் புரூரவஸுக்கு நாட்டை ஒப்படைச்சிட்டு சுத்யும்னன் காட்டுக்கு போய் தேவியை தபஸ் பண்ணி தேவியை தியானம் பண்ணி அப்படியே அவளோட ஐக்கியமாகறான். இப்படின்னு இந்த கதையெல்லாம் விரிவாக்கி சொல்லிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் தான் இந்த கிருதாட்சியோட மூலமாக சுகர் பிறக்கிறத வந்து 14வது சாப்டரில் சொல்கிறார் சூதர் சௌனகாதி முனிவர்களுக்கு. இப்போ சூதரோட கதையை விரிவாக சொல்கிறார். அப்போது பிறந்த உடனே இவர் வந்து எல்லா வேதத்தையும் அத்தியனம் பண்ணி ரொம்ப சிறந்தவர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் நுழையறதுக்கு வியாசர் சொல்கிறார். தன்னோட பிள்ளையை பார்த்து சொல்கிறார், நீ கிரகஸ்தாசிரமத்தில் நுழையணும். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு வந்து இதிலெல்லாம் நாட்டம் இல்லை, நானே யோனியில் பிறக்கலை, அதனால் இன்னொரு வாட்டி யோனியில் போகவும் நான் விரும்பலை, ஆகவே நான் வந்து இப்படியே நான் வந்து சந்நியாசாசிரமத்தில் தான் இருப்பேன் அப்படி சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறார். நம்ம நினச்சது என்னது, வியாசர் தனக்கு பித்ரு ஆன உடனே தனக்கு பிண்டம் போடுறதுக்கு ஆள் வேணும்னு குழந்தைய கேட்டார். ஆனால் சன்னியாசி ஆசிரமத்தில் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஆகவே சுகர் வந்து இப்படி சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். இல்லைப்பா, நீ வந்து கிரகஸ்தாசிரமத்தில் போய் தான் இந்த மாதிரி வரணும்னு சொன்ன உடனே இல்லை முடியாது அப்படின்னே சொல்லிடுறாரு. ஸோ அப்பா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் அப்பான்னு சொல்கிறேன், போன ஜென்மத்திலலாம் எனக்கு யார் அப்பாவாக இருந்திருப்பா, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு முனிவர், நீங்கள் ஏன் இப்படி ஆசைப்படுறேன் அப்படின்னு அவரையுமே திருத்த பார்க்குறார். அதுக்கப்புறம் வியாசர் சொல்கிறார், இல்லைப்பா, நான் எழுதின இந்த தேவி பாகவத நூலையாவது நீ படி, அதை படித்தாலாவது உனக்கு ஏதாவது கொஞ்சம் புத்தி மாறுறதான்னு பார்க்கலான்னு சொல்கிறார். அப்போ அதை படித்தார். வியாசர் சொல்கிறான்னு சொல்லி சுகர் அதை ஃபுல்லாகவே படித்தார். படிச்சுட்டும் அவர் மனசு மாறலை. அப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையில் இருக்க, எதுவுமே ஒரு விரக்தி பாவத்தை அடைஞ்சி அப்பா சொல்கிறதையும் கேட்காம இருக்கோமேன்னு ஒரு மனசு தவிக்கிறது. அதே சமயத்தில் கிரகஸ்தாசிரமத்தை ஈடுபடவும் விரும்பலை. ஆகவே அவர் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கார். அதை பார்க்குறார் பிள்ளை இப்படி ரொம்ப வேதனைப்படுறானேன்ட்டு வியாசரும் துக்கப்பட்டு, சரி உனக்கு நீ வந்து இப்போ நான் சொல்கிறேன், ஜனகர்கிட்ட போய் பாரு, நீ அவர் ஏதாவது உனக்கு அட்வைஸ் பண்ணுவார், அவர் சொல்கிறத போய் கேட்டுண்டு வா அப்படின்னு சொல்லி மித்திலைக்கு அனுப்புகிறார். ரொம்ப தூரம் நடந்து வர, ரொம்ப ரொம்ப நாட்கள் நடந்து வந்து மித்திலையை அடைந்த அந்த சுகர் ஜனக மகாராஜாவை பார்த்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்குறார். எங்கள் அப்பா எனக்கு வந்து சந்நியாசம் ஏற்கக்கூடாது, கிரகஸ்தாசிரமத்தில் போக சொல்கிறார், ஆனால் என் மனசோ சந்நியாசத்தை விரும்புகிறது, ஆகவே நான் வேத அத்தியனம் முடித்து நேர சந்நியாசாசிரமம் தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஜனகர் வந்து அட்வைஸ் பண்ணுறார் அவரை பார்த்து, சுகரே, வேத அத்தியனம் முடித்து கிரகஸ்தாசிரமத்தில் பத்தினியுடன் வசிக்க வேண்டும், அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களெல்லாம் பண்ணி உண்மையெல்லாம் பேசி ஆசையற்ற நிலைமையை அடைந்து பாபங்களெல்லாம் தொலைச்சு அப்படி சந்தோஷமுடையனாக இருக்கணும். நீ பிள்ளை பேரன் எல்லாரையும் பெறணும். நீ அதுக்கப்புறம் தான் வானப்பிரஸ்தாசிரமத்திலேயே நுழையணும். ஸோ மனைவியை புத்திரர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமத்தில் நுழைஞ்சி அங்கேயும் நல்ல ஒரு வைராக்கியம் வந்ததுக்கப்புறம், பரிசுத்தமான வைராக்கியம் அது வந்ததுக்கப்புறம்தான் சந்நியாசாசிரமத்தில் நுழையிறதுக்கே அதிகாரம் உண்டு. ஸோ வேத சம்ஸ்காரங்கள் 48 சொல்லுறது. அது முதல்ல என்னது கர்ப்பாதானத்தில் ஆரம்பித்து மரணம் வரை இருக்குது. ஸோ ஆகவே நீ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணுமே தவிர டைரெக்டாக சன்னியாசாசிரமத்தில் நுழையக்கூடாது. அப்போது இவர் சுகர் டவுட்டு கேட்குறார், வைராக்கியம் வந்ததுக்கப்புறமும் கிரகஸ்தாசிரமத்தில் வசிக்கிறதுன்னு நீ என்ன அவசியம், எனக்கு வைராக்கியம் இப்போயே வந்துருத்தே, நான் ஆல்ரெடி வைராக்கியத்தோடு தானே இருக்கேன், அப்போ எனக்கு எதுக்கு கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு கேட்குறார். இப்போ ஜனகர் சொல்கிறார், உனக்கு அபிமானம் இல்லை, கரெக்டு, ஆனால் காமங்கிறது ரொம்ப பெரிய வியாதி, அது பிசாசு, அதை வெல்வது ரொம்ப கடினம். நீ அது சன்னியாசாசிரமத்தில் டைரெக்டாக நுழைஞ்சதுக்கப்புறம் எப்போவாவது ஒரு பிள்ளை பெறணுங்கிற ஆசை வந்தால் அதை எப்படி பூர்த்தி பண்ணுறது, திருப்பி கிரகஸ்தாசிரமம் திரும்ப முடியாது, அது வாசனையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அழியவே அழியாது. ஆகவே வேத
வேர்லேருந்து தான் கிளைக்கு போய் பழத்தை பறிக்கணுமே தவிர டைரெக்டாக நான் பழத்தை பறிக்கிறேன்ட்டு சாழப்படாது. ஸோ இது எறும்பு மாதிரி. எறும்பு எப்படி மெல்ல 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 ஏறி பழத்தை அப்படியே அடைந்து அந்த பழத்தை ருசிக்குமோ அது மாதிரி சந்நியாசாசிரமத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் போனோமப்பா. ஸோ முதல்ல மனம் அடங்கணும், மனசு சமநிலையில் இருக்கணும். அப்போ அது இந்த மனசு தான் பந்த மோட்சத்துக்கே காரணம். நம்ம பந்தப்படுறோம்னாலும் மனசுனால தான். மோட்சத்தை அடையணுங்கிற ஆசையை கொடுக்கறதும் தூண்டுறதும் அதே மனசு தான். அப்போ எப்போவுமே வெயிலில் ஒருத்தன் வாடினா தான் அவனுக்கு நிழலோட அருமை புரியும். இல்லாட்டா நிழல் டைரெக்டாக கிடைக்கும்போது அந்த அருமை தெரியாது. ஆகவே இந்த கிரகஸ்தாசிரமம் எல்லாம் வெயிலுக்கு சமமானது. அதை அனுபவிக்கணும். அப்போது அந்த இந்திரியங்கள் விஷயங்களை அனுபவித்து அதோட கஷ்டங்கள் தெரியணும். ஸோ கடைசியில் இவ்வளவு தானா அப்படிங்கிற வெறுப்பு வரணும். ஸோ அந்த கஷ்டங்களை அறியாமல் அப்போ டைரெக்டாக பிரம்ம வித்யை நான் அடைய போகிறேன் அப்படி சொன்னால் அந்த பிரம்ம வித்யை அவன் அறிய முடியாது. ஏன்னா அவித்யைங்கிறத அறிஞ்சவன், அஜ்ஞானம்ங்கிறத அறிஞ்சவனால் மட்டும்தான் வித்யைங்கிற அந்த பிரம்மத்தை அறிய முடியும். ஆகவே நான் சொல்கிற மாதிரி அந்த இதில் டைரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் கிரகசாசிரமத்தை தாண்டி வானப்பிரசாசனம் தாண்டி சன்னியாசாசிரம் புக வேண்டும்னு சொல்ல உடனே சுகர் கேட்குற ஒரு கேள்வி, அரசே வேத தர்மத்தில் ஜீவஹிம்சை இருக்கே. ஸோ வேதம் பண்ணினா கூட யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணினா கூட அதில் ஒரு பலின்னு ஒன்று கொடுக்குறோம், அதில் ஜீவஹிம்சை இருக்குது. ஸோ அது மாதிரி சோமபானம் பண்ணுறாளே அந்த இதில் அது ஒரு அனாச்சாரம் இல்லையா இப்படின்னு டவுட் கேட்குறார். அப்போ ஜனகர் சொல்கிறார், வேதம் விதித்த ஹிம்சையை அஹிம்சையாக தான் கொள்ளணுமாப்பா. அது ஹிம்சைன்னு நீ நினைக்காது. ஏன்னா ஆசைப்பட்டவாளுக்கு தான் அது ஹிம்சை. இப்போ ஆசைப்பட்டு மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆட்டை கொன்னா அது ஹிம்சை. அதுவே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை ஒரு பிரசாதமாக பகவத் பிரசாதமாக கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டா அது அஹிம்சை அப்படின்னு அது விரிவாக சொல்கிறார். அப்பவும் சுகர் கேட்குறார், மாயையில் நடுவில் உழண்டுருக்கேன். ஃபுல்லாக மாயை, இந்த உலகையே மாயை. அப்படி உழன்று இருக்கக்கூடிய மனிதன் பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த பற்று தானே பிடிச்சிடுமே அவனை, அந்த மாயையாகப்பட்டது அவனை பிடிச்சிடுமே. எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ராஜா போரில் ஜெயிக்கணுங்கிற ஆசையோடு தான் போர் பண்ணுவேர். உங்களுக்கு ஆசை இல்லாமல் போர் பண்ணுவேல என்ன? ஸோ ஆசையோடு தானே நீங்கள் இருக்கேன். அப்படிப்பட்ட நீர் ஜீவன் முக்தர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? உங்களை எல்லோரும் ஜீவன் முக்தர்னு சொல்கிறா. நான் அதை எப்படி நம்ப முடியும்? ஆசை இல்லாமல் ஒருத்தனால் போர் பண்ண முடியுமா? இப்படிலாம் கேட்குறார். அப்போ ஜனகர் சொல்கிறார், சரி ஓகே, நீ ஆசையே இல்லாமல் இருக்காய், வைராக்கியத்தோடு இருக்காய். நீ ஒரு காட்டுக்கு போகிறேன், தபஸ் பண்ணுறேன்னு போகிறேன். அங்கே மிருகங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஆசையாக வரும். ஏன்னா உன்னுடைய மன சமநிலையில் இருக்கிறதுனால மிருகங்கள் அங்கே அமைதியை தேடி வரும், அந்த ஆசிரமத்துக்கே வரும். அப்போ அதுக்கிட்ட உனக்கு அந்த ஜீவகாருண்யம் ஏற்படும். அது பற்று இல்லாமல் எப்படி உன்னால் அங்கே இருக்க முடியும்? ஸோ அது மாதிரி உனக்கு ஆகார சிந்தை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அந்தந்த வேலைக்கு அந்த வயிறாகப்பட்டது கேட்கும் ஏதாவது. அப்போது அந்த ஆகார சிந்தை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி தான் எனக்கும் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதே தான் எனக்கும். அதனால் நான் நினைக்காமலோ இந்த ராஜ்யத்தை நான் பாதுகாக்கத்தான் வேணும். எனக்கு இந்த ராஜ்யம் விதிக்கப்பட்டது, அதை நான் ஆண்டு தான் ஆகணும். ஆனால் நான் பண்ணுறேங்கிற எண்ணம் எனக்கு இல்லாத வரைக்கும் எனக்கு அதில் ஒரு குழப்பம் கிடையாது. நான் நிர்விகல்பமாக தான் இருக்கேன். நான் கட்டுப்பட்டவன்னு நான் நினைக்கிறதே இல்லை. ஸோ அந்த நிச்சய புத்தி எனக்கு இருக்குது. நான் பந்தத்தில் மாட்டிக்கொண்டவன் இல்லை, நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், இந்த பந்தம் என்னை தொடாது அப்படிங்கிற ஒரு நிச்சய புத்தியோடு நான் சுகமாக இருக்கேன்ப்பா. நீ என்ன நினைக்கிறாய்? நான் கட்டுப்பட்டிருக்கேன், நான் இந்த மாயைக்கு கட்டுப்பட்டிருக்கேன், இந்த மாயைக்குள்ளே அடங்கி இருக்கேன் அப்படிலாம் நீ நினைக்கிறதுனால தான் எப்போவுமே துக்கமாக இருக்கும் உனக்கு. ஆகவே இந்த சந்தேகத்தை விட்டுடு, மனசை உன்னோட வசத்தில் கொண்டு சுகமாக இரு. அப்போது தேகம் என்னுடையது நீ நினைக்கிறீ இல்லையா, அதுவே பந்தம். ஸோ இந்த தேகத்தை நான் துன்பப்படுத்துகிறேன், ஹிம்சைக்குள்ளாக்குறேன் அப்படிலாம் நினைக்காதே. தேகம் உன்னுடையதே இல்லை. அப்படி இருக்கும்போது அதில் எங்கேருந்து பந்தம் வந்தது? ஸோ அது என்னுடையது இல்லைன்னு நினைக்க ஆரம்பிக்கிறது, அதுவே மோட்சம். ஸோ ஆகவே நான் நினைக்கிறேன், இந்த தேசம் இந்த பொருள் எதுவுமே என்னுடையது அல்ல என்ற நிச்சய புத்தியோடு நான் இருக்கிறேன். இவ்வளோ கிளியராக சொல்கிறாரா ஜனகர். இப்போ சுகரோட மனசு கொஞ்சம் தெளிஞ்சு போய்டுறது. ஸோ சகல சாஸ்திரம் கேட்டு பித்ரு தேவதைகளோட பெண்ணான இந்த பீவரி அப்படின்னு ஒரு பெண்ணை கொடுக்குறா. சுகர் அவரை கல்யாணம் பண்ணி வியாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஜனகர்கிட்ட கேட்டு இவர் திரும்பி இங்கே வந்துட்டாரே அப்படிங்கிறத ஆனந்தப்படுறார். பீவரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் சுகருக்கு 4 குழந்தை பிறக்கிறது. கீர்த்தின்னு ஒரு பொண்ணும் பிறக்கிறது, 4 பிள்ளை ஒரு பொண்ணு.
அதுக்கப்புறம் கடைசியில் அவர் என்ன பண்ணுறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு சொன்னதுனால கைலாச மலைக்கு போய் அங்கேருந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணி நிறைய சித்திகளை அடைஞ்சி தேஜஸ்வியாக ஆகாச மார்க்கத்திலேயே மேலே போயிட்டார். இப்போ வியாசர் ஸ்டில் அவர் இருக்கார். சுகர் போயாச்சு, ரொம்ப வருத்தப்படுறார். என்ன இப்போ எனக்கு குழந்தைய போயிட்டானே, இங்கே இல்லையே, நான் தனியாக இருக்கேனே அப்படின்னு வருத்தப்படுற நேரத்தில் ஸோ பகவான் என்ன பண்ணுறார், சிவன் என்ன பண்ணுறார், உன்னுடைய புத்திரனுடைய மனதுக்கு இனிய உருவம், உன்னோட புத்திரனுடைய உருவம் ஒரு சாயா வடிவில், நிழல் வடிவில் உங்களுடையே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் நம்ம சாயா சுகர். இதுக்கப்புறம் சந்தனு மகாராஜா கதை வருது. சந்தனு மகாராஜா முதல் மனைவி கங்கை மூலமாக கடைசியில் ஒரு 8 எல்லா குழந்தைகள்லையும் மிஞ்சினது பீஷ்மர். ஸோ அந்த பீஷ்மர் குழந்தை வந்துட்டுருக்கான். இந்த சமயத்தில் சந்தனு மகாராஜா மனைவி இல்லாத துக்கத்தில் இப்படி காட்டுக்கு போகிற சமயத்தில் சத்தியவதியை பார்க்குறார், மீனவ பெண்ணு. அந்த சத்தியவதியை அவள் அப்பாட்ட கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற வச்சு அவள் அப்பா சொல்கிறார், என்னுடைய மகளுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜ்யத்தை ஆளணும். ஸோ ஏற்கனவே பீஷ்மர் இருக்கிறதுனால சந்தனு மகாராஜா வந்துடுறார், துக்கத்தில் இருக்கார். பீஷ்மர் அதை அறிஞ்சு அந்த மீனவன்கிட்ட போய் பேசி உன்னுடைய மகனை ஆழ்வான் அப்படி சொன்னதுனால சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸோ அப்படி அவள் இந்த சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் 2 குழந்தை பிறக்கிறது, சித்ராங்கதன், விசித்திர வீரன். 2 பேருமே வளர்ந்து வர நேரத்தில் சித்ராங்கதன் ஒரு ஏஜில் அவன் சித்ராங்கதன் வந்த ஒரு கந்தர்வனோடு சண்டை போட்டு அந்த போரில் இந்த சித்ராங்கதன் இறந்து போயிடுறான். சத்தியவதிக்கு அப்போ ஒரு குழந்தை தான் மிஞ்சிருது, விசித்திர வீரியன். அந்த விசித்திர வீரியன் நாட்டை ராஜாவாக ஆள்றான். இப்போ 2வது பிள்ளையாகப்பட்ட விசித்திர வீரியன் நாட்டை ஆள்றான். அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக காசிராஜாவோட சுயம்பரத்துக்கு போன பீஷ்மர் அங்கேருந்து அந்த கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்த 3 பெண்கள், அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, அவள் 3 பேரையும் அழிச்சுன்னு விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அம்பை சொல்கிறா, நான் ஷால்வனை ஏற்கனவே மனசால் வரிஞ்சிட்டேன், இனிமேல் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சரின்ட்டு ஷால்வன்ட்டு அனுப்புகிறார். ஷால்வன் இல்லை, பீஷ்மரால் அழைத்து செல்லப்பட்டாய், நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ, வேண்டாம் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அனுப்பினவுடனே பீஷ்மரும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவள் வனத்துக்கு போய்ட்றா, காட்டுக்கு போய்ட்றாவோ. அதுக்கப்புறம் அம்பிகை அம்பாலிகையும் கல்யாணம் பண்ண விசித்திர வீரியன் க்ஷயரோகம் அவனும் செத்து போயிடுறான், குழந்தை இல்லைன்னு உடனே திருப்பி சத்தியவதி கேட்குறா, பீஷ்மரே நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ராஜா ஆகுங்கோ, கல்யாணம் பண்ணிங்கோ, குழந்தை பிறக்கட்டும், வம்சம் பெருகணும், இதெல்லாம் கேட்டோடனே பீஷ்மர் இல்லைம்மா அது முடியாது, எங்கள் அப்பாவுக்கு நான் செய்து கொடுத்த இது சபதம், ஆகவே நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இது வேறு உயர்ந்த குலத்தில் உள்ள பிராமணரோ யாரையாவது கூப்பிட்டு இவாளுக்கு குழந்தை பிறந்து வம்சத்தை வளர்க்கலாம்னு சொன்ன உடனே சத்தியவதிக்கு தன்னுடைய முன்னாடி பராசரர் மூலமாக பிறந்த வியாசர ஞாபகம் வருது. அந்த வியாசரை மனசில் நினச்ச உடனே நீ நினச்சாலே வரேன்ருக்கார், அந்த வரத்தை கொடுத்துருக்கார் வியாசர் குழந்தையாக இருக்கும் போதே சத்தியவதிக்கு. ஸோ குதிக்கிறார். அப்போ வியாசர்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி இந்த அம்பிகை அம்பாலிகை மூலமாக குழந்தை பெற்று கொடுக்கணும்னு கேட்ட உடனே சரின்னு முதல்ல அவர் இஷ்டமில்லை, இருந்தாலும் அது சாஸ்திரம் அனுமதித்த ஒன்றுங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு முதல்ல அம்பிகையோட கூடி அந்த திருதராஷ்டிரங்கிற பெற்று கொடுக்குறார். ஆனால் அந்த சமயத்தில் இவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்க மாட்டார். அம்பிகை அதனால் கண்ணை மூடின்னு விடுறா. அப்போ அதனால இந்த பிறந்த குழந்தை அந்தகனாக குருடாக பிறக்கிறது திருதராஷ்டிரன். அம்பாலிகை ஒரு மாதிரி வெளிரி போயிடுறா. இவரை பார்த்து இவரோட அருவருப்பை பார்க்காம அவள் வெளிரி போய் நின்னதுனால அவளுக்கு பிறக்கிற குழந்தை ஒரே பாண்டு ரோகத்தோடு பிறக்கிறது, பாண்டு. அதனால் ஸோ திருதராஷ்டிரன் பாண்டு இருவர் பிறந்தனர். இப்போ 2 பேர் பிறந்ததும் ஒரு நாட்டுக்கு ஆளறதுக்கு ஒரு சிறந்த தகுதின்னு சொல்ல முடியாது. ஆகவே 3வதாக திருப்பியும் அம்பிகையோடு சேரணும்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா, ஒரு தாசி பெண் அனுப்பிடுறா வியாசரோடு கூடுறதுக்கு. அவள் சந்தோஷமாக வியாசரோடு இருந்து ஒரு குழந்தையை பெறா, அவர்தான் விதுரர். அப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் 3 பேரும் பிரதர்ஸாக அப்படி பிறக்கிறார்கள் அந்த குடும்பத்தில். இப்படி வியாசர் அந்த வம்சத்தை ரட்சித்தார் என்றதோடு முதல் ஸ்கந்தம் பூர்த்தியாகிறது. தேவி பாவத்தில் 2வது ஸ்கந்த ஆரம்பத்தில் முதல்ல சத்தியவதியோட கதை வருது, சத்தியவதியோட பிறப்பு எல்லாம் வருது. ஸோ உப்பரிச்சரசுங்கிற ஒரு ராஜா, அவர் தர்மாத்மாவாக இருந்தார், நிறைய தபஸ்லாம் பண்ணினார்.
அதில் சந்தோஷப்பட்ட இந்திரன் அவருக்கு ஒரு விமானத்தை கொடுத்தார். விமானத்திலே பறந்துட்டுருக்கலாங்கிற இதில். அப்போ அதனால் அவர் அந்த விமானத்திலே எங்கும் பறந்து செல்றதுனால அவருக்கு உபரிச்சரஸ்னு பேரே வந்தது, மேலே பறக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில். ஸோ அவர் தன்னுடைய மனைவி கிரிக்கா மூலமாக ஒரு குழந்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறார். ருத்துக்காலம் வந்தது. மனைவியோடு கூட காமவசத்தில் ஈடுபடுற நேரத்தில் அவள் அம்மா அப்பா என்ன சொல்லிட்டா, நீ இப்போ மானை கொண்டு வா இங்கே சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. சரி, அவர் பெற்றோர்களுடைய ஒரு ஆணையை தலைமையில் ஏற்றிண்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஆனால் அவருடைய காமத்தினால என்னாச்சு, அவருடைய வீரியம் வெளியில் வர்றது. வெளியில் வந்தோடனே அவர் என்ன பண்ணுறார், ஒரு இலையில் வச்சு அந்த இலையை ஒரு பருந்துக்கிட்ட கொடுத்து தூது அனுப்புகிறார். அந்த பருந்துக்கிட்ட கொடுத்து நீ என் மனைவியிட்ட கொண்டு இதை சேரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த பருந்தும் பறந்து வருது. அந்த இலையில கட்டி விட்டுடுறாரா, அது பறந்து வந்துட்டுருக்கு. அந்த பருந்தை பார்த்து மற்ற பருந்துகளெல்லாம் என்ன நினைக்கிறது, ஏதோ இது மாமிசத்தை தூக்கின்னு போகிறது அப்படின்னு நினச்சிண்டு எல்லாம் துரத்திட்டு வரப்போகுது. இது ஓடுற வேகத்தில் அந்த பருந்தோடு இதிலேருந்து கீழே விழுந்துருது. அந்த வீரியமாகப்பட்டது கீழே விழுந்துன்னா தண்ணியில் விழுந்தது. இதே சமயத்தில் ஒரு பிராமணர் அந்த நதியில் அவர் தன்னுடைய காரியமெல்லாம் பண்ணிட்டுருக்கார், நியமங்கள் நிஷ்டைகள் எல்லாம் கடைப்பிடிச்சுட்டு இருக்கார். அப்போ அத்ரிகா அப்படின்னு ஒரு அப்சரஸ் பெண்ணு. இந்த அத்ரிகா என்ன பண்ணினா, அவள் மீன் ரூபம் இல்லை, அந்த அப்சரஸ் அவருடைய காலை போய் கட்டின்னுட்டான். யார், அந்த பிராமணரோட காலை கட்டின்ட்டான். பிராமணர் கோச்சுண்டார். ஒரு அப்சரஸ்திரிங்கிறது இங்குள்ள ஒரு வேஷ்யா மாதிரி தான் அவளாம், யார் கூட வேணால் இருப்பாள், அந்த மாதிரி ஒரு பெண். ஸோ அதனால் அவர் கோபம் என்ன பண்ணார், நீ இந்த மாதிரிலாம் பண்ணினே தண்ணியிலே கடா, நீ மீனாக கடவாய் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அந்த மீன் அங்கே தண்ணிக்குள்ளே நீந்தின்னு இருந்தது. இதே சமயத்தில் அந்த கிரிகாவுடைய கணவர் உபரிச்சரசோட வீரியம் கீழே விழவே இந்த மீனோட வயத்தில் அது மீன் சாப்பிட்டு மீனோட வயத்தில் போயிடுது. ஸோ அப்படி இருந்து ஒரு 10 மாதம் கழித்து அந்த மீன் பிரசவிச்சா அது அந்த மீனை பிடிச்ச ஒரு வயத்தை கிழிச்சு பார்த்தானா 2 குழந்தைகள் இருந்தன, ஒரு ஆண் ஒரு பெண். இந்த மீனோட வயத்துலேருந்து இப்போ 2 குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை மத்ஸ்யன் அப்படிங்கிற பெயரோடு ரொம்ப பராக்கிரமசாலியாக அப்படி வளர்றான். அவன் அந்த மத்ஸ்யன்கிற பெயரோடு இருந்தான். அந்த பெண் காளின்னு ஒரு பேர், மத்ஸ்யோதரி அப்படிங்கிற பேர், அதான் மத்ஸ்யத்தோட வயத்துலேருந்து வந்தவள்கிற அர்த்தத்தில் மத்ஸ்யோதரி அப்படிங்கிற பேரோட அந்த பெண்ணு பிறந்தாள். அவள் என்ன பண்ணா, அந்த மீனவர்கள்லாம் சேர்ந்து மீனவர் ராஜா கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சி இதை நீங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்துட்டா. இவள் தான் பின்னாடி மத்ஸ்யகந்தியாக, ஏன்னா மீன்லேருந்து பிறந்ததுனால அவள் உடம்புல எப்போவுமே மீன் நாற்றம் அடிக்கும். அதனால் மத்ஸ்யகந்தி அப்படிங்கிற பேரோட அவள் அந்த ராஜாட்ட வளர்றா. தாசப்பெண்ணாக, தாசன்னா மீனவன் அர்த்தம், தாசப்பெண்மணியாக அவள் வளர்ந்தாள். ஸோ இந்த 2ஆவது சாப்டரில் பார்த்தோம்னா இந்த ஓடத்தில் அக்கறைக்கு இக்கரைக்கும் செலுத்துறவளாக வேலை பார்க்குறாவோ. அந்த மீனவனோட பெண்ணானதுனால ஒரு ஓடத்தை வச்சுட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரையில் கொண்டு சேர்க்கறது, அந்த கரையிலேருந்து இந்த கரை கொண்டு சேர்க்கறது, இப்படி நதியில் ஓடம் ஓட்டிகிட்டு இருக்கான் அந்த பெண் மத்ஸ்யகந்தி. ஸோ அவளே தான் சத்தியவதி என்ற பெயரோடு கூட இருக்கான். 2 பேர் அவளுக்கு மத்ஸ்யகந்தின்னு பேர், சத்தியவதிங்கிற பேரும் உண்டு. ஒரு சமயம் பார்த்தா பராசரர் அங்கே வரார். பராசரர் இந்த மத்ஸ்யகந்தியை பார்த்து ஏதோ ஒரு வியாதம், ஏதோ ஒரு காரணமாக அவர் இந்த மத்ஸ்யகந்தி மேலே அவர் அறியாமல் ஒரு காமம் ஏற்படுறது, ஒரு ஆசை ஏற்படுறது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், மத்ஸ்யகந்தி நீ என்னோட சேர்ந்துரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறா, எப்பேற்பட்ட முனிவர் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது தவறு, உங்களை மாதிரி உயர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் இந்த எண்ணமே வரக்கூடாது, தவறு அப்படின்னா. இல்லைம்மா, அது அந்த காமம் எனக்கு சாதாரணமாக வராது, இது ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வந்திருக்கு, நீ கவலைப்படாதே, உன்னுடைய கன்னித்தன்மையும் அழியாது, நீ மீண்டும் கன்னியாகவே இருப்பாய், அதனால் உனக்கு எந்த ஒரு மார்க்கும் இருக்காது, நீ தைரியமாக என்னோட சேரலாம், இது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் ஏற்படுறது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சரி அப்படின்னு அவளும் ஏற்றுன்னு விடுறா. ஏற்றுன்னுட்டு அவரோடு சேர்ந்து அவள் ஒரு தீவில் ஒரு குழந்தை பிறக்கிறது அவளுக்கு. அவர் தான் வியாசர். ஸோ சத்தியவதியோட பிள்ளையாக வியாசர் பிறந்தார், பராசருக்கும் சத்தியவதிக்கும். அவர் அது துவைபாயனர்னு பேர், துவீபத்தில் பிறந்ததுனால துவைபாயனர், துவீப வழியில் பிறந்தவர் துவைபத்தில். அதனால் அப்புறம் பாதராயணர்னு ஒரு பேர், ஏன்னா பதரி தீபம், அது இலந்தை மரங்கள் நிறைந்த தீவு, அதனால் பதரின்னு இலந்தை மரங்கள் நிறைந்த தீவில் பிறந்ததுனால பாதராயணர் அப்படிங்கிற பேர் அவருக்கு உண்டு. அப்போ அவர் பிறந்த உடனே அந்த காலம் இதெல்லாம்
அப்போ உடனே கொஞ்சம் பெரியவராக வளர்ந்துட்டார். உடனே அந்த அம்மா அப்பாட்ட சொல்கிறாரு, அம்மா நீங்கள் வந்து போகலாம், நீங்கள் உங்கள் அப்பாட்டே போயிடுங்கோ, நீங்கள் நினைக்கிற மாத்திரத்தில் நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பி போய்ட்றார் தீபத்திலேருந்து. அவர் லோக சஞ்சாரியாக உலகத்தெல்லாம் இப்படி சுற்றி வந்துட்டு அவர் அப்படி இருக்கார். அந்த அவர் வியாசராகப்பட்ட மகரிஷி அவர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3, 4, 5 எல்லாத்துலேயும் பார்த்தா திருப்பியும் அந்த சத்தியவதி சந்தனு மகாராஜாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறா அந்த கதை வருது. சந்தனு மகாராஜாவோட கதை சொல்லப்படுறது இங்கே. ஸோ முதல்ல வந்து அவர் கங்கையை கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாக அந்த வசுக்கள் 8 வசுக்களாக இருந்தவர்களை ஒரு குழந்தையாக அந்த கங்கை பெற்றெடுக்கிறார். அந்த 8 வசுக்களில் 8வது வசு வரும்போது 8வது குழந்தை பிறக்கிற வச்சு மட்டும் அந்த அவள் முதல்லையே ஒரு சபதம் போட்டுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஸோ அந்த சபதமெல்லாம் எப்படி வருது அதெல்லாம் டீட்டெயிலாக வருது இங்கே. ஸோ இந்த 8வது குழந்தை மட்டும் பீஷ்மராக தப்பிச்சு வந்தது, அதெல்லாம் எப்படி அப்படின்னு நைமிஷாரண்யத்தில் ரிஷிகள்லாம் கேட்குறா வியாசரை பார்த்து. சூதரை பார்த்து சூத பௌராணிகர்கிட்ட இந்த கதையை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் கேட்குறா. அப்போ அவர் அந்த கதையை சொல்கிறார். ஸோ முன்னாடி இஷ்வாகு வம்சத்தில் மகாபிஷக் அப்படின்னு ஒருத்தர், மகாபிஷக அப்படின்னு ஒரு ராஜா இஷ்வாகு வம்சத்தில் தோன்றினார். அவர் வந்து நிறைய இதெல்லாம் நல்ல காரியமெல்லாம் பண்ணினதுனால அவர் சொர்க்கத்துக்கு போனார். ஸோ சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கே பிரம்மசதஸில் போகிறார். பிரம்மசதஸ் கூடுறது அந்த இடத்துக்கு போன மகாபிஷேகம் என்ன பண்ணார், அவர் அந்த இடத்துல போய் அவர் கங்காதேவி அங்கே வந்திருக்கா அந்த மீட்டிங்க்கு. அந்த கங்கையை பார்த்து இவர் கொஞ்சம் சலனப்பட்டார், மனசு சலனமாச்சு. அதே சமயம் கங்கைக்கும் மனசு சலனமாச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டா. இதை பிரம்மா பார்த்தார், அவர் கோவம் வந்துருக்கு. எப்படி என்னோட சதஸில் வந்து இந்த மாதிரி காமத்தில் நீங்கள் ஈடுபட முடியும்னு கோச்சுண்டு நீங்கள் 2 பேருமே மனுஷ பிறவியில் பிறக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். ஸோ அந்த காலத்தில் சாபமே மனித பிறவியாக எடுக்கிறதேன்னுட்டார். அதுவே ஒரு பெரிய சாபமாக இருக்குது. ஸோ அப்படி சாபத்தை கொடுத்த உடனே 2 பேரும் மனசு கஷ்டப்படுறான், ஐயோ நம்ம பண்ண தப்புன்ட்டு. ஆனாலும் வேறு வழி கிடையாது, அந்த சாபத்தை ஏற்றுக்கத்தான் வேணும். ஸோ இவர் வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, நம்ம ராஜா சக்கரவர்த்தி பிரதீபனோட பிள்ளையாக நம்ம பறக்கலாம் அப்படின்னு அவர் மனசில் நினச்சார். ஏன்னா சொர்க்கத்தில் உள்ளவாளுக்கு கொஞ்சம் லிபர்ட்டி உண்டு அதெல்லாம். ஸோ பிரதீபனோட மகனாக நம்ம பிறக்கலாம்னு நினச்சார். அது மாதிரியே அவர் பிரதீபனுக்கு மகனாக பிறக்கிறார். இந்த 8 வசுக்கள் வந்து என்ன பண்ணினா அந்த இந்த 8 வசுக்களோட கதை எப்படின்னா, அவர்கள் வந்து அந்த 8 வசுக்களும் ஒரு இடத்துல வசிஷ்டரை தேடி போயிட்டுருக்கான். வசிஷ்டரை தேடி போயிட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய ஆசிரமத்தில் அந்த சமயத்தில் அவர் இல்லை. அந்த இடத்துல அந்த காமதேனு இருக்கான். ஸோ காமதேனு நந்தினி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே இதோட மகத்துவத்தை பற்றி பேசுகிறார். ஒரு பசுக்களும் எப்பேற்பட்ட மகத்துவம் மிகுந்தது இந்த பசுக்கள் எல்லாம், எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படிப்பட்ட பசு அப்படின்லாம் சொல்லும்போது இந்த தியவுங்கிற ஒரு ஒரு பசு 8 பசுக்களில் ஒருத்தர். ஸோ அந்த தியவோட மனைவி என்ன பண்ணுறா, எனக்கு இந்த பசுவை கொடுங்கோ, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுவேன், ஐ வில் கிவ் ஹர் அஸ் அ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த பசுவை எடுத்துற சொல்கிறா. அவளும் யோசிக்காமல் இந்த பசுவை மற்றவாளும் எல்லாம் ஓகே பண்ணிட்டா. இந்த தியவுங்கிறவர் என்ன பண்ணார், இந்த பசுவை அவுத்து பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டார். இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்தில் பார்த்தா எதிர்க்க வசிஷ்டர் வந்துடுறார். ஆஹா, என்னோடய பசுவை நீங்கள் அபகரிக்கிறீர்களா, உங்களுக்கெல்லாம் நீங்கள் மனித பிறவியில் அடையணும், போங்கோ பூமிக்கு போங்கோ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்குறார். அப்போ எல்லோரும் மன்னிப்பு கேட்குறார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை ஏதாவது மன்னிச்சு அருள் புரியணுன்னே. சரி, முக்கியமான காரணமாக தியவ் இருந்ததுனால் தியவ் மட்டும் ரொம்ப நாளைக்கு பூமியில் இருப்பேன், மற்ற எல்லாரும் பிறந்த உடனே எங்களுக்கு திருப்பி உங்கள் லோகத்துக்கு வந்துடலாம், வசு லோகத்துக்கு வந்துடலாம். நீங்கள் பாக்கி ஒரு கடைசியாக மிஞ்சக்கூடிய அந்த 8வது வசுவாகப்பட்ட தியவ் வந்து நிறைய நாளைக்கு பூமியில் இருப்பார், இதுதான் என்னுடைய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறார். சரி, நான் அதை ஏற்றுண்டு இவளை வருத்தத்தோடு இப்படி வந்துட்டுருக்கா. வர நேரத்தில் பார்த்தாலும் ஏற்கனவே கங்கைக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்கு. கங்கையை வழியில் பார்த்துட்டு கங்காதேவி, நீயே எங்களெல்லாம் பெற்று நீ தண்ணியில் விட்டுடுவோம், தண்ணியில் விட்டால் நாங்கள் அப்படியே நேரம் எங்கள் லோகத்துக்கு போயிடுவோம், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கங்கைகிட்ட கேட்குறா. கங்கையும் சரின்னு ஒப்புத்துண்டு நேராக அவள் வந்து என்ன பண்ணுறா, பூமியில் இறங்கிறதுக்கு முதல்ல கங்கா நதி தானே, நதியிலேருந்து அந்த தேவி வெளியில் வந்துட்டு அப்படியே பார்க்குறா. பிரதீபன் உலாவின்னு இருக்கார் அந்த நதிக்கரையில். அந்த பிரதீபனோட வலது மடியில் போய் உட்கார்றான். உட்காந்த உடனே, ஏமா நீ வலது மடியில் உட்காண்டே, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ என்னோட மாட்டு பண்ணா இருக்கலாம், ஏன்னா நீ வலது மடியில் உட்காந்துட்டாய், வலது மடியில் உட்காண்டா அது மாட்டு பண்ணோட ஸ்தானம், ஆகவே நீ என் பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறார். அவளோட எண்ணமும் அதுதானே. அதனால அது அப்படியே சரி சொல்லிட்டு அவர் போகிற வச்சு அவர் சாகர நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகிட்ட இந்த உண்மையை, கங்கை நதி போயிட்டா அப்போது அந்த சமயத்தில் பிள்ளைகிட்ட அந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறார். கங்காதேவி ஒரு நாளைக்கு உன்னை பார்க்க வருவா, வந்தால் அவள் கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னால்
சொன்னால் நீ கல்யாணம் பண்ணிட்டு அவளை நீ ஏற்றுக்கணும் அப்படி. ஏன்னா ஏற்கனவே அவளுங்கிட்ட ஒரு இது வாங்கிட்டு இருக்கா, ஒரு அனுமதி வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரா. இதே மாதிரி பின்னாடி ஒரு நாளில் அந்த கங்கை நதியில் சந்தனு உலாவரை வச்சு கங்கா நதி வரா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோடனே அவர் அப்பா சொன்னது ஞாபகம் வந்து, சரி நீ என்னோடய மனைவி ஆகு அப்படி சொல்லிட்டு அவளை அழைச்சின்னு கல்யாணம் பண்ணிட்டு அவளோட கொடுத்தன் பண்ணுறார். அப்போ ஆனால் ஒன்றே ஒன்று அவள் சொல்கிறான், இனிமேல் நான் வந்து என்ன காரியம் பண்ணினாலும் நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, ஏன் எதற்குன்னு நீங்கள் கேட்டேன்னா அப்போ நான் கிளம்பி போயிடுவேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாதிரி முதல் குழந்தை பிறக்கிறது தண்ணியில் கொண்டு விட்டுவிட்றா, அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறது தண்ணியில் விட்டுவிட்றா, இப்படி 7 குழந்தை வரிசையாக தண்ணியில் விட்டுட்டா. இவருக்கு ஒன்றுமே புரியல, கேட்டால் இவள் போயிடுவலேன்னு ஒரு பயம், கேட்கவும் இல்லை. கடைசியில் 8வது குழந்தை, இந்த குழந்தை எப்படி விடப்படாதுன்னு முடிவெடுத்துட்டார் சந்தனு. முடிவெடுத்து சரி இந்த வாட்டி கேட்டே தீரணும், என்ன வேணால் ஆட்டோ இப்போ போனாலும் போட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து, ஏம்மா இப்படி பண்ணுற, இந்த குழந்தைய தூக்கின்னு போகாதே, தண்ணியில் விடாதே அப்படின்னோடனே, சரி நீங்கள் இப்போ கேள்வி கேட்டுட்டு இனிமேல் நான் உங்கள் கூட இருக்க முடியாது, நானும் கிளம்பி போகிறேன். அதனால் இந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைய முதல்ல கூட்டின்னு போகிறேன், கூட்டிகிட்டு அதுக்கு வேதாபியாசம் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு ஸ்டேஜில் உங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிடுவேன், நானே உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுப்பேன், அந்த குழந்தைக்கு எல்லா சகல விதியும் அறிவிச்சிட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு விடுறார். இப்படியே அந்த குழந்தை எல்லாம் தண்ணியில் கங்கை நதி மூலமாக எல்லாம் கற்றுண்டு திருப்பியும் மீண்டும் அந்த சந்தனு மகாராஜாவையே வந்து சேர்ந்தது. இப்படி அந்த குழந்தைய வச்சுட்டு இவர் தேவவிரதன் அவர் பேர். ஸோ இப்படி வளர்ந்துட்டுருக்கு அந்த குழந்தை. அப்பாட்ட பெருசாயாச்சு, ஏற்கனவே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தானே கொண்டு விட்டுருக்கா கங்கா நதி. அதனால் நல்ல வீர பராக்கிரமத்தோடு இளவரசப்பட்டத்தோடு அப்படி ஜம்முன்னு இருக்காருங்க பீஷ்மருங்கிற பேர் இப்போ வரல. ஸோ அந்த தேவவிரதன் வந்து அப்படி அவர்கிட்ட வளர்ந்துட்டுருக்கான் சந்தனுட்ட. இதே சமயத்தில் சந்தனு மகாராஜா ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போன உடனே ஏதோ ஒரு வாசம் வருது, ஒரு சுகந்தமான வாசம். இது எதனால் அந்த ஒரு சுகந்த வாசம் ஆச்சுன்னா, பராசரோட சேர்க்கைக்கு அப்புறம் அவளுக்கு மத்ஸ்யகந்தி வாசம் போய் அவருடைய அனுகிரகத்தால் அவளுக்கு இப்போ பயங்கரமான மனம் வீசுறது. அவள் எவ்வளவோ யோஜனை தூரத்துக்கே அவளோட மனம் வீசுறது. அப்படி ஆக்கிட்டார் பராசரர். ஸோ அந்த மனத்தை பிடிச்சிட்டே தேடி வந்தால் நதிக்கரையில் சத்தியவதி உட்காண்டிருந்த உடனே அவளை பார்த்து, எம்மா நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தான் ராஜா அப்படிங்கிறார். இல்லை நீ எதுனாலும் எங்கள் அப்பாட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாளா. அவர் வந்து இந்த தாஷன் அந்த மீனவன் அவன்கிட்ட வந்து கேட்குறார், உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்ட்டு. அப்போ அவர் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறார், நீ கல்யாணம் பண்ணிக்கிறலாம் சரிதான், ஆனால் என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜா ஆகணும். உன்னோட ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அது ராஜா ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லவும் முடியலை, மாட்டேன்னு சொல்ல முடியலை. ஒரு மனக்குழப்பத்தில் வீட்டுக்கு வந்தார். ஒரே துக்கமாக இருக்காரா. பீஷ்மர் அதை பார்க்குறார் அந்த தேவவிரதன். அப்போது பார்த்துட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பாட்ட கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார், ஒன்றும் இல்லைப்பான்ட்டு. ஆனால் மந்திரிகள்கிட்ட கேட்ட உடனே உண்மையை சொல்லிடுறா. இந்த மாதிரி அவர் போனார், அங்கே போனப்புறம் தான் ஏதோ ஆகிடுத்து, அந்த மீனவனை பார்த்தப்பறம் தான் ஏதோ ஆகிடுத்து உங்கள் அப்பாக்குன்னு. அப்போ நேராக அந்த மீனவனையே பார்த்து இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார், உங்கள் அப்பா அப்படி வந்து கேட்டார். அப்போ சரி அதனால் என்ன, நான் ராஜா ஆக மாட்டேன், உங்களுக்கு என்ன சந்தேகம், நான் ராஜா ஆக மாட்டேன், உன்னோட பொண்ணோட குழந்தை ராஜா ஆகும். அது கரெக்டுப்பா, நீ ஆக மாட்டேன்னு சொல்லலாம், நான் கூட ஒத்துக்கலாம். ஆனால் உனக்கு பிறந்த குழந்தைகள்லாம் அதிகாரம் கேட்காதுன்னு என்ன நிச்சயம். ஆகவே அப்போ அவர் என்ன சொல்கிறார், சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதனால நீ எனக்கு குழந்தையும் கிடையாது, அதனால் நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தாஷன் வந்து என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். சந்தனு மகாராஜா சத்தியவதியை 2வதாக கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கார். இப்போ அதுக்கப்புறம் சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் விசித்திர வீரியன் சித்ராங்கதன் அப்படி 2 குழந்தை பிறக்கிறது. அந்த 2 குழந்தைகளும் நல்ல பலசாலிகளாக தான் இருக்கா. அந்த சித்ராங்கதன் எங்கே போனாலும் சண்டையை தேடிட்டு வருவான். அப்படி ஒரு வாட்டி சண்டை போட வச்சு நேராக கந்தர்வனோடையே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். கந்தர்வன் ஒருத்தன் அங்கே இறங்கி வரான், குதிரையில் வந்துட்டு இருக்கான். அவன் பேரும் சித்ராங்கதன். அந்த சித்ராங்கதனோடு கூட இந்த சித்ராங்கதன் சண்டை போட்டு கடைசியில் அந்த கந்தர்வனான சித்ராங்கதன் இந்த சித்ராங்கதனை கொன்னுடுறான். கொன்ன உடனே ஒரு ஆள் போயிட்டான், சத்தியவதியோட ஒரு குழந்தை போயிடுது. இனிமேல் 2வது தண்டிருக்காரு. இப்போ அவனை ராஜாவாக்குறான். ஸோ சித்ராங்கதன் தான் முதல்ல ராஜாவானான்னு அவனை இப்படி செத்து போயிட்டான். அதுக்கடுத்த ராஜா சந்தனு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சி நம்ம மாறிகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது யாருன்னா விசித்திர வீரன், அவனை ராஜா ஆக்குறான். விசித்திர வீரன் என்ன பண்ணுறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணுமே. இப்போது விசித்திர வீரனு கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, காசி ராஜா வந்து ஒரு சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவருக்கு 3 பொண்ணோட சுயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அம்பை, அம்பிகை, அம்பாலிகைட்டு. அப்போது அதுக்கு நிறைய ராஜாக்கள் வந்திருக்கார். இப்போ பீஷ்மர் அங்கே போகிறார். போயிட்டு 3 பெண்களையும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு தன்னோட ரத்தத்தில் வச்சுன்னு கூட்டின்னு வந்துடுறார்.
இதில் சண்டை போடுறான் சல்யன் மட்டும், சால்வதேசத்து ராஜா அவன் மட்டும் சண்டை போடுறார். ஆனால் யாருமே சண்டை கூட போடுறதுக்கு பயப்படுறா. ஆனாலும் அவனும் ஜெயிக்கலை, ஷால்வனும் ஜெயிக்கலை. ஸோ இவ 3 பேரும் இங்கே கூட்டு வந்துட்டார். நேராக சத்தியவதி சொல்லி இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இவனுக்கு அப்படிங்கிறார். சரின்றா அவளும். ஆனால் அம்பை சொல்கிறா, இல்லை நான் சால்வதேச ராஜாவை நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் என்ன எப்படி கொண்டு வரலாம்னு அப்போ கேட்குறா. அப்போ சரி, அப்போ அவர் அதை நியாயத்துக்கு ஒத்துண்டு நீ ஷால்வ நாட்டுக்கே போ, அவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுப்பிச்சி விட்டுடுறார். அவள் அங்கே போகிறான். அங்கே போனால் ஷால்வன் என்ன சொல்கிறான், பீஷ்மர் கையால் தொட்டு தூக்கி உன்னை கூண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் அவரோட சண்டை எனக்கு ஒன்றும் ஜெயம் கிடைக்கல. ஆகவே இனிமேல் நீ எனக்கு லாய் கிடையாது, நீ அந்த பீஷ்மரையை கல்யாணம் பண்ணிக்கொண்டான். ஸோ பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி திருப்பி இங்கே வந்து பீஷ்மர்கிட்ட கேட்குறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு. இல்லைம்மா நான் சபதம் பண்ணுறேன், நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கோவம் வந்து அவள் பாட்டு சன்னியாச கோலத்தில் எங்கேயோ போயிட்டா, வெளியில் போயிட்டாவோ, அவளோட கதை தனி, அவள் அப்படியே வெளியில் போயிட்டா. இதுக்கப்புறம் அம்பிகை அம்பாலிகை 2 பேரையும் இந்த விசித்திர வீரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இருக்கா, 2 நாளைக்கு அவள் கூட இருக்கும்போது இந்த விசித்திர வீரன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு க்ஷயரோகம் வந்துடுது. அந்த க்ஷயரோகம் வந்த உடனே அவன் வந்து அந்த ரோகத்தினால செத்து போயிட்டான். செத்து போனோடனே இப்போ என்னாச்சு, சந்ததியே இல்லை. சந்தனு மகாராஜாவுக்கு அடுத்தாப்பில் குலத்தை வாழ வைக்கிறதுக்குள்ள சந்ததி எதுவுமே இல்லைன்னு உடனே இனி எப்படி சந்ததி உண்டாக்குறதுங்கிற கவலையில் சத்தியவதியை ஆழ்ந்துட்டா. பீஷ்மரை பார்த்து கேட்குறா, எப்படியாவது. அப்போ பீஷ்மர் சொல்ல ஐடியா கொடுக்குறா, வேறு ஏதாவது ஆளை வச்சுண்டு அந்த இந்த காலத்து ஐவிஎஃப் மாதிரி குழந்தை பெற்றுக்கலாம், அது ஏதாவது வழி இருக்கான்னொன்னே அப்போ அவள் சொல்கிறான், ஆமாம் எனக்கே என்னோடய பிள்ளை வியாசர் சொல்லியிருக்காரு, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே சரி அந்த வியாசரே வரவழைங்கள், நமக்கு இந்த குலத்தை வரவழைக்க ஒரு பெருக்க வைக்க ஒரு வழி இதுதான் அப்படின்னு பீஷ்மரும் சம்மதிக்கிறார். அப்புறம் வியாசரோடு சேர்ந்து இந்த அம்பிகை வந்து அவள் கண்ணை மூடின்ட்டா. ஏன்னா வியாசர் பார்க்க ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டார், அவரை பார்த்த உடனே அவளுக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது, கண்ணை மூடின்ட்டா. அதனால குருட்டு குழந்தையே பிறக்கிறது அவளுக்கு. ஸோ திருதராஷ்டிரன் அந்த குருடாகவே பிறக்கிறான். அம்பாலிகை இது மாதிரி பார்க்குறா, வெளிரி போயிடுத்து அவளுக்கு. அவர் இவரை பார்த்தோன்னே மூஞ்சியில் வெளிரி போயிடுது. அதனால அவளுக்கு பிறக்கிற குழந்தை அந்த பாண்டு ரோகத்தோட, பாண்டு வெள்ளை பாண்டு சொல்ல மாட்டோமா, வெள்ளை, அது மாதிரி அந்த குழந்தை பாண்டு பிறக்கிறான். இப்படி 2 பேருமே ஒரு நல்ல ஒரு அழகான குழந்தைகளாக இல்லாததை பார்த்து சத்தியவதி திருப்பி வருத்தப்படுறான். அப்போ திருப்பி அம்பிகைட்டு சொல்கிறா, நீ இல்லைம்மா இன்னொரு வாட்டி அவரோட சேர்ந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த அம்பிகை என்ன பண்ணுறா, வேண்டவே வேண்டாம், நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் சொல்லி ஒரு தாசி அனுப்பிச்சுப்படுறா வியாசர்கிட்ட. அந்த தாசி ரொம்ப மரியாதையோடு பணிவிட பண்ணி அவரோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கிறா. அவர் தான் விதுரர். இப்படி திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் 3 பேரும் பிரதர்ஸாக இருக்கா. ஆனால் விதுரர் மட்டும் தாசியோட பிள்ளையாக இருக்கா. ஸோ இப்படி 3 பேரும் அந்த குடும்பத்தில் வந்தான். இவெல்லாம் பெரியவாளாக ஆகி அது வரைக்கும் பீஷ்மர் இடைக்கால கவர்மெண்ட்டெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கார் அவர். அதுக்கப்புறம் இவெல்லாம் பெரியவான உடனே பாண்டு ராஜ்யத்தை ஆள்றான். ராஜ்யத்தை பல ராஜ்யங்களை அனெக்ஸ் பண்ணிக்கிறான். அவ்வளோ ராஜ்யத்தெல்லாம் விரிவுபடுத்துகிறான். ரொம்ப பராக்கிரமத்தோடு தான் இருக்கான். திருதராஷ்டிரன் குருடன்கிறதுனால முதல் குழந்தையாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ராஜ்யம் முதல்ல கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் பாண்டு என்ன பண்ணுறான், தன்னோட மனைவி அவனுக்கு கல்யாணம் ஆகிடுறது. பீஷ்மர் கல்யாணம் பண்ணி சொல்கிறார். குந்தி மாதிரி அப்படி 2 பெண்டாட்டி. ஸோ மதுர தேசத்து இளவரசி அவள் மாதிரி. குந்தி வந்து குந்தி ராஜாவோட குந்தி நாட்டு அரசனுடைய அந்த பெண்ணு குந்தி, அவளையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்படி 2 பெண்டாட்டி. அவன் என்ன பண்ணுறான்னு, கொஞ்ச நாளைக்கு காட்டுக்கு போயிருக்கேன் அப்படி சொல்லி காட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறான். அவன் போனதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே போன உடனே இங்கே வந்து காந்தாரி, திருதராஷ்டிரனோட பொண்டாடி, அவள் வந்து காந்தாரின்னு பேர். அவள் காந்தார தேசத்து இளவரசி. அவள் வந்து ரொம்ப பதிவிரதையாக என்ன பண்ணால், தன் கணவனுக்கு கண்ணில்லைன்னு தானே கண்ணை கட்டின்ட்டு தானும் லைஃப் லாங்காக கண்ணை திறக்காமலே இருந்தாள் அவள். ஸோ அப்படி அவள் திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக இருந்தாள். அவள் பிள்ளையாண்டிருக்கா இப்போது. அதே சமயத்தில் அங்கேயும் வந்து பாண்டு என்ன பண்ணுறான், காட்டில் வேட்டையாட போகிற சமயத்தில் ஏதோ ஒரு ரிஷியும் அவள் மனைவியும் கூட சேர்ந்து இருக்கிற சமயத்தில் அது மான்னு நினச்சி ஏதோ ஒரு அம்பை போடுறான். அப்போ ரிஷி சபிச்சுப்படுறார், நீ வந்து உன்னுடைய மனைவியோடு சேரும்பொழுது உன் தலை வெடிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். அந்த சாபத்துக்கு பயந்து இவாளோடய சேர்ந்து இருக்கவே முடியாது பாண்டுவால். அப்போ குந்திட்டே மாதிரிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு ஒரு சாபம் கிடச்சிருத்து, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ குந்திக்கு தான் முன்னாடி துர்வாசர் கொடுத்த மந்திரம் அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கா துர்வாசர், யாரை நினச்சி அந்த மந்திரத்தை, எந்த தெய்வத்தை நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னாலும் எனக்கு அவா மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி அதான் நல்லது, அப்போ நீ அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கோன்னு சொன்ன உடனே குந்தி மந்திரத்தை ஜபிக்கிறா. முதல்ல வந்து யமனை நோக்கி வேண்டின்றா. அப்போ தர்மராஜாவாகவே யுதிஷ்டர் பிறக்கிறார். அடுக்கடு திருப்பி அந்த மந்திரத்தை சொல்லி
வாயு பகவானை நோக்கி சொன்னதுனால பீமன் பிறக்கிறான். அடுத்த மூணாவதாக இந்திரனை நோக்கி சொல்கிறா, அதனால் அர்ஜுனன் பிறக்கிறான். இப்படி 3 பேர் பிறந்ததுக்கப்புறம் மாதிரி சொல்கிறா, எனக்கு குழந்தை வேண்டாமா, எனக்கும் வேணுமே அப்படின்னு கேட்குறான். சரி போனால் பிறகு நான் உனக்கு மந்திரம் தரேன், ஆனால் நீ ஒரு வாட்டி தான் சொல்லணும்னு சொல்கிறா குந்தி. ஒரு வாட்டி தான் சொல்லணும்னு அவன் என்ன பண்ணால் சாமர்த்தியமாக அந்த மந்திரத்தை சொல்லி அஸ்வினி தேவர்களை பிரார்த்திக்கிறான். அப்போ அவளுக்கு 2 குழந்தை பிறந்துடுது, நகுலன் சகாதேவன் அப்படின்னு சொல்லி. அவளுக்கு மாதிரிக்கு 2 குழந்தை, மொத்தம் 5 குழந்தை பாண்டுக்கு பிறந்தார்கள். அதுக்கப்புறம் இப்படி காட்டில் இருக்கிற வச்சு இந்த மீன் டைம் இங்கே வந்து காந்தாரிக்கு வந்து ஒரு பிண்டம் மாதிரி பிறக்கிறது, வெறும் பிண்டமாக மாம்ச பிண்டமாக பிறக்கிறது. அதை நல்லா தாழியில் வச்சு எல்லாம் பாதுகாத்து 100 கட் பண்ணி 100 தாழியில் வச்சு அதை பாதுகாத்து கடைசியில் 100 குழந்தைகள் ஆகிடுறது. ஸோ துரியோதனாதிகள் அப்படின்னு துரியோதன முதற்கொண்டு மொத்தம் 100 குழந்தைகள் பிறக்கிறது. இது தவிர திருதராஷ்டிரன் வந்து ஒரு வேறு குல பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அது யுத்சு. ஸோ அங்கே ஒரு 101 இங்கே. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணும் இருக்கா துரியோதனனுக்கு, திருதராஷ்டிரனுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது, ஒரே ஒரு பெண்ணு. அந்த பெண்ணோட பேர் துஷலா. ஸோ இப்படி எல்லோரும் இந்த பக்கம் வளர்ந்துட்டுருக்கா. அந்த பக்கம் வந்து ஒரு நாளைக்கு தன்னறியாமல் காமத்தில் ஈடுபட்ட அந்த பாண்டு மாதிரியோடு சேரணும்னு ஆசைப்பட்டான். அதனால் அவன் மண்டை உடஞ்சிது. ஸோ அவன் செத்து போயிட்டான். ஸோ அவன் இறந்ததுக்கப்புறம் இந்த ரிஷிகள்லாம் அங்கே இருக்கா இல்லையா, காட்டில் இருக்கிற ரிஷிகள்லாம் இனிமேல் இந்த பெண்கள் தனியாக இந்த இடத்துல இருக்கிறது சேஃப்டி கிடையாது, புலி சிங்கம் எல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது, ஆகவே இவர்களை நாட்டுக்கு அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணினான். அப்போது இவ எல்லாருமா சேர்ந்து இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு கொண்டு விடுறா. இந்த குழந்தைகளையும் அந்த குந்தியையும் மாதிரியும் கொண்டு விடுறா. இல்லை மாதிரி கொண்டு விட முடியாது, மாதிரி உடனே உடன்கட்டை ஏறிடுறான். நான் உடன்கட்டை ஏறுறேன், அப்போ குந்தியை வந்து நீ பார்த்துக்கோமா, என் குழந்தைய சேர்த்து நீ பார்த்துக்கோமா, நான் உடன்கட்டை ஏறுறேன்ட்டு மாதிரி என்னால் தானே இந்த தப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அவள் உடன்கட்டை ஏறிடுறா. ஸோ குந்தியும் அந்த குழந்தைகளுமா இந்த ரிஷிகளோடு வந்து சேர்றா ஹஸ்தினாபுரத்துக்கு. முதல்ல யாரும் நம்ப மாட்டேங்கிறா, பாண்டு செத்து போயிட்டான், இவளுக்கு எப்படி குழந்தை பிறந்தது, என்னைக்கு பிறந்தது, எது பிறந்தது எல்லாம் கேள்வி கேட்கும்போது அவள் வந்து தெய்வத்தோட அசரீரி வானத்துலேருந்து கேட்குறது, இல்லை இதெல்லாம் தெய்வத்தோட குழந்தைகள், யமனுக்கு பிறந்தவன் யுதிஷ்டர் அப்படின்னு வரிசையாக அந்த அசரீரி கேட்குறது. அதனால எல்லாருமே நம்பிக்கை ஏற்பட்டுடுத்தோ, கரெக்டு தான் குந்திக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏற்றுன்னு விடுறா அவளை. இதுக்கப்புறம் போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருதராஷ்டிரனும் காந்தாரி என்ன பண்ணுறா, யுதிஷ்டர் கூட இருக்கா. எல்லாரும் பிள்ளைகள்லாம் போயாச்சு, யாருமே இல்லை அவளுக்கு காப்பாற்றுறதுக்கு, அதனால் யுதிஷ்டர் கூடயே இருக்கா. யுதிஷ்டர் ரொம்ப மரியாதையாக அவளை வச்சுட்டுருக்கார். ஆனால் பீமன் அவளை துளி கூட மதிக்கவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் சோறு போட்டால் கூட திட்டி சோறு போட்டுருக்கான் அவன். ஒரு நாளைக்கு அவளுக்கு வெறுப்பாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான் திருதராஷ்டிரன், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வழியாக பிண்டதானம் நன்னாவே பண்ணலையே, ஏதோ கோஷ்டியில் போயிடுத்து அவளோட இதெல்லாம் நாங்கள் தனியாக பிண்டதானம் பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறாரு யுதிஷ்டர்கிட்ட. இப்போ யுதிஷ்டர் ரெடியாக தான் இருக்கார். ஆனால் பீமன்லாம் சம்மதிக்க மாட்டேங்கிறான், சத்தம் போடுறான், எப்படி கொடுப்பாய், ஏற்கனவே வாழ்க்கை செய்த எல்லாமே செலவு வேஸ்ட்டு, நீ இப்போ கொடுக்காதே அப்படிங்கிறான். இருந்தாலும் அவன் திட்டிட்டு அவன் பாட்டு கிளம்பி போய்ட்றானா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லி மற்றவா எல்லோரும் ஓகே வாங்கிட்டு யுதிஷ்டர் வந்து அவளுக்கு வேணுங்கிற பணம் கொடுக்குறார். அதை எடுத்துட்டு இவள் வந்து அந்த துரியோதனாதிகளுக்கு பிண்டதானம் பண்ணணும் அப்படின்னு அவள் கிளம்புறா. ஸோ சதயூப அப்படின்னு ஒரு ஆசிரம் அங்கே போகிறான். ஸோ இதெல்லாம் பிண்டதானம் பண்ணுங்கிற ஐடியாவில் எல்லாருமே, விதுரர் அங்கே இருக்கார், அவரும் கிளம்பி போய்ட்றாருங்க. ஸோ அவர் ஊரெலாம் சுற்றிட்டு வருவார், போருக்கு முடிஞ்சு பின்னாடி ஊரில் சுற்றிட்டு வந்து அவன் பிரதரே திட்டுவார், ஏன்ப்பா இவ கிழப்ப இருக்கே, வெக்கமா இல்லையா அவனுக்கு, இவ்வளோ தூரம் அவளுக்கு தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு திருப்பி அவங்களே வந்து இருக்கே, என்ன சோறு சாப்பிட்றேன்னெல்லாம் திட்டுவன் விதுரன். அதனால் அவனும் அவர் சொல்லி கேட்டு எல்லாருமா சதயூப அப்படிங்கிற ஆசிரமத்துக்கு, அந்த பல யாகம் நடப்பட்டது, சதயூபம்னாலே நூற்றுக்கணக்கான யாகம் நடந்த இடம்ங்கிற அர்த்தம் தான் அதுக்கு. ஸோ அங்கே போகிறா. போயிட்டு குந்தியும் சொல்கிறான், நான் எனக்கு வயசாகிடுச்சு, போய் நான் அவளோட போயிடுறேன், நானும் இங்கே இருக்கிறேன்ப்பா, என்னை விட்டுடுன்னு சொல்லி அவளும் கிளம்பி போயிட்டான். ஸோ கிளம்பி போன உடனே இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் பிரிவாக இருக்குது, என்ன அம்மா பெரியப்பா எல்லோரும் போயிட்டாளேன்னு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறான், இந்த குந்தியை பார்க்கலாம், அம்மா பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசையில் இந்த பாண்டவர்கள்லாம் அங்கே வரா, இந்த சதயூப கிராமத்துக்கு வரா. அங்கே பார்க்க விதுரரை மட்டும் காணும், எல்லோரும் இருக்கா, விதுரரை காணும். சரி விதுரர் எங்கே போயிருப்பாருன்னு காட்டில் தேடிகிட்டே போகிறான். காட்டில் தேடிகிட்டே போனோடனே அந்த இடத்துல விதுரர் கண்ணில் தட்டுப்படுறார், விதுரரை பார்க்குறா. அதே சமயத்தில் விதுரர் வந்து அவளை பார்த்தோடனே தூண் மாதிரி நிற்கிறார், அப்படியே ஸ்தம்ப மாதிரி தூணாட்டமாக நிற்கிறார். அவருடைய கண்ணிலேருந்து இல்லை வாயிலிருந்து, அவருடைய வாயிலிருந்து அப்படியே ஒரு தேஜஸ் கிளம்புறது, ஒரு அக்னி அப்படியே கிளம்பி நேராக போய் அது யுதிஷ்டரோட தேகத்தை போய் அடையிறது. அதாவது இவருடைய சக்தி எல்லாம் அவரிடம் ஒன்றியதுங்கிற அர்த்தம். ஏன்னா 2 பேருமே யமனுடைய அம்சம் தானே. விதுரரும் யவனுக்கு பூமியில் பிறக்கணுங்கிற ஒரு சாபம் கிடச்சிது, அதனால அவர் பூமியில் பிறந்தார்.
விதுரராக பிறந்தார். இவனோ யமனை வேண்டிட்டு பிறந்த பிள்ளை யுதிஷ்டர். 2 பேருமே யமனோட அம்சம். ஆகவே ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்துக்குள்ளே போய் அடங்கியது அப்படிங்கிற அர்த்தத்தில் அவரோட தேஜஸ் அவர்கிட்ட போய் அடங்கிட்டு அப்படியே விதுரரோட உயிர் போயிடுத்து. சரி, விதுரர் உயிர் போயிடுத்துன உடனே அவருக்கு வந்து பிரேத கர்மெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்போ வானத்துலேருந்து ஒரு அசரி கேட்கறது. இவர் வந்து இந்த மாதிரி நார்மலாக உள்ள இது தகுதி கிடையாது. இவருக்கு போய் நீங்கள் பிரேதகாரியம் பண்ணுறது தகுதி கிடையாது. ஏன்னா யமனோட அம்சங்கிறதுனால இருக்கும். அப்படி ஒரு அசரீரி கேட்குறது. சரி, அப்படியே விட்டுட்டு போயிட்டாவா பாட்டு, நீங்கள்லாம் போகலாம் அப்படின்னு அந்த அசரீர் சொல்லிடுறது. இவளை கிளம்பி போயிட்டா. திருப்பி சதயூப ஆசிரமத்துக்கே வரா. அங்கே வந்தோடனே அங்கே பார்த்தா வியாசர் அங்கே வந்திருக்கார். ஸோ வியாசர் அங்கே பார்த்த உடனே இந்த காந்தாரி, குந்தி, சுபத்ரா எல்லாருமே அங்கே இருக்க அந்த வீட்டில் சுபத்ரையும் போயிருக்காளே அவளோட. ஸோ அவள் எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு பாரத போரில் எங்கள் குழந்தைகள்லாம் செத்து போச்சு, அவளை ஒரு வாட்டி பார்க்கணும், எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்குறா. உடனே வியாசர் என்ன பண்ணுறா, தேவியை தான் ஆராதனை பண்ணுறா. தேவி புவனேஸ்வரி ஆராதனை பண்ணி, ஸோ அந்த தேவியோட மகிமையினால், அவளுடைய கடாட்சத்தினால், அனுகிரகத்தினால அந்த குழந்தைகள் எல்லாம் மீண்டும் உயிர் பெற்ற மாதிரி அவளுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். எல்லாரும் பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறம் திருப்பி அவளும் போயிடுறா. அவள் அதெல்லாம் ஒரு காட்சி தானே. ஸோ அதை காட்டிட்டு அவளை மீண்டும் அவள் ஊருக்கு அவள் எந்த லோகத்தில் வந்தாலும் அந்த லோகத்துக்கே போயிடுறாவா. ஸோ அதுக்கப்புறம் யுதிஷ்டிராதிகள் எல்லாம் தன்னுடைய ஊரான அந்த ஹஸ்தினாபுரத்தை அடைந்தார்கள். இதுக்கப்புறம் பார்த்தா திருதராஷ்டிரன், காந்தாரி அந்த காட்டில் இருந்தால் அவர்கள் வந்து ஒரு காட்டுத்தீயிலேயே போயிட்டா. ஸோ காட்டுத்தீயில அவர்கள் எரிந்து விட்டார்கள். அவளும் அப்படி போயிட்டா. பிரபாச கஷேத்திரத்தில் என்ன நடக்கிறதுனா, யாதவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஏன்னா பகவான் பூமி பாரத்தை அடக்கிறதுக்காக தானே பிறந்தார் கிருஷ்ணர். அதனால பிரபாச கஷேத்திரத்தில் யாதவர்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டு அவளும் செத்து போயிடுறா. ஸோ கிருஷ்ணரும் பலராமனும் தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போயிடுறா. அவள் எழுந்தருளிடுறா, பரந்தாமத்துக்கு எழுந்தருளிடுறா, அவள் போயிடுறா. ஸோ இது கிருஷ்ணர் மேலே போயிட்டார், இங்கே இல்லை, பூமியில் இல்லை அப்படிங்கிறது தெரியறது பாண்டவர்களுக்கு. உடனே அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய வம்சமான அந்த பரீட்சித்துட்ட அந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவளும் ஹிமாலயத்துக்கு சொர்க்காரோகணம் அப்படின்னு சொல்லி அவளும் ஹிமாலயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்றா. நேராக மேலே நடந்துட்டுருக்கா. அப்போது இந்த சமயத்தில் கீழே பூமியில் பரீட்சித்து நாட்டை ஆண்டுருக்கார். ஸோ அவர் ஒரு நாளைக்கு வேட்டையாட போகிறார். வேட்டையாட போகிறோச்சு அங்கே பார்த்தா அவருக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது. தண்ணி தாகம் எடுத்த உடனே தண்ணின்னு போகிற ஒரு ஆசிரமம் தெரியுது. அங்கே ஒரு முனிவர் உட்காந்துருக்கார். முனிவர்கிட்ட தண்ணின்னு கேட்குறார். ஆனால் முனிவர் சமாதியில் இருக்கார். கலையவே இல்லை, சமாதி கலையவே இல்லை, என்னன்னே கேட்கல. கோவம் வந்துடுது. பசி தாகத்தாலே மனுஷனுக்கு கோவம் வரும். அது மாதிரி பரீட்சித்து கோவம் வந்தோடனே பக்கத்தில் ஒரு செத்தப்பாம்பு கிடது. அதை தூக்கி அவரோட கழுத்தில் போட்டுட்டு அம்பாடு கிளம்பி வந்துட்டான் கோவத்தில். வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் ரொம்ப வருத்தப்படுறான், நம்ம பண்ண தப்பாச்சேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல ராஜா, அதனால கவலைப்படுறான். முனிவரோட பிள்ளைக்கு வந்து இது தெரியறது, இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட கழுத்தில் யாரோ செத்தப்பாம்பை போட்டு போயிட்டா. அப்போ அவனை ஒரு சபதம் பண்ணுறான், எங்கள் அப்பாவை மேலே யார் செத்தப்பாம்பு போட்டாலோ அவள் ஒரு வாரத்துக்குள்ளே செத்து போவா, பாம்பு கடிச்சு செத்து போவா அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தான். முனிவர் வந்து பிள்ளைகிட்ட சிங்கிட்ட சொல்கிறார், ராஜா நல்ல ராஜா, நீ அப்பேற்பட்ட ராஜாவுக்கு சாபம் கொடுத்த தப்பு. பெரியவர்கள்லாம் பொறுமையாக இருக்கணும். அவர் ஏதோ ஒரு கோபத்துலையோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார், அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டியப்பா. சரி பரவாயில்ல, நீ அவர்கிட்ட போய் சொல்லிவிடு விஷயத்த. நீங்கள் ஒரு வாரத்தில் பாம்பு கடிச்சத்து போகிறேன்ட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரோ பண்ணிக்கிட்டோங்கிறத சொல்லிவிடுறாரு. ராஜாவுக்கு தெரியறது. ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, நமக்கு தேவைதான் இந்த தண்டனை, வேண்டிதான் நினைக்கிறாரு. அதே சமயத்தில் முயற்சி பண்ணணும். இது எப்படியோ வந்துடுது, தப்பு நடந்துருது, அதுக்கு தண்டனையும் வந்துடுது, பட் இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது அவருக்கு வழி இருக்குன்னு தோன்றுறது. மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணுமோ சொல்லுங்கோன்னு கேட்குறா. யாருக்குமே ஒன்றும் புரியலை, என்ன செய்யணுன்னே தெரியல. அப்போ ராஜாவே அவகிட்ட ஒரு கதை சொல்கிறார். இது மாதிரியே முன்னாடி பாம்பு கடிச்சு இறந்த பெண்ணையே காப்பாற்றிருக்கா. உங்களுக்கு அது தெரியாதுன்னா அந்த கதையை கேளுங்க, நான் சொல்கிறேன். பாம்பு கடிச்சு செத்து போன பெண்ணை கூட ஒரு சமயத்தில் தன்னுடைய இது பெருமையினால், ஒரு சாகசத்தினால அவள் ஒருத்தன் காப்பாற்றிருக்கான்னா அந்த கதையை தெரிஞ்சுங்க. அதனால் நம்மளுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். யார் அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டா, யாரால் காப்பாற்றப்பட்டா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கோளே ராஜான்னு கேட்குறா மந்திரிகள்லாம். சரி சொல்கிறார் இவர். ஸோ பிருகுவுடைய மனைவியாகப்பட்டவள் புலோமான்னு பிருகோடு மனைவி. அவளுக்கு செவனர்னு ஒரு முனிவர் பிறந்தார். ஸோ ரொம்ப நமக்கு செவனரை பற்றி தெரியாது கிடையாது. செவன பிராஷ்னு சொல்கிறோம் இன்றைக்கி. அதெல்லாம் உண்டாக்கினவரே இந்த செவன ரிஷி தான். ஸோ அந்த செவனருங்கிற பிள்ளை பிறந்தான். செவனருக்கும் ஷர்யாதியோட பெண்ணான சுகன்யாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஸோ செவனரோட மனைவி
சுகன்யா. ஸோ அப்படி அவள் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு. அவளுக்கு பிறந்தவன் தான் பிரமதி. பிரமதிங்கிற பிள்ளை அந்த செவனருக்கும் சுகன்யாவுக்கும் பிறந்தான், பிரமதின்னு பேரோட. அந்த பிரமதிக்கும் பிரதாபிங்கிறவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பேருக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது. அவர் தான் ருரு. ஸோ இந்த ருரு தான் அந்த ஹீரோ, யார் காப்பாற்றினாலும் அந்த ருரு. ஸோ அந்த ருரு பிறந்தான், பிரமதிக்கும் பிரதாபிக்கும் சேர்ந்து ருரு பிறந்தான். ஸோ ஒரு சமயத்தில் அந்த ருரு வந்து ரொம்ப தாபசன் தபஸ் பண்ணக்கூடியவன். அப்படி ஒரு இதாக இருக்கான் அவன், பெருமையோடு அருமை பெருமைகளோடு தபஸ் பண்ணக்கூடியவனாக இருக்கான். அந்த சமயத்தில் ஸ்தூலகேஷன் அப்படின்னு ஒரு ரிஷி, ஸ்தூலகேஷக அப்படின்னு ஒரு ரிஷி. ஸோ அவர் வந்து ரொம்ப தபஸோடு கூடியவர், தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட வரா யார், இந்த மேனகாங்கிற அப்சராஸ் வராங்க. ஸோ அப்போ அப்சரஸோட அவள் நதியில் விளையாடின்னு இருக்கா. ரொம்ப அழகான அந்த அப்சரஸ் ஆகப்பட்டவள் மேனகைங்கிறவள் அங்கே நதியில் விளையாடின்னு இருக்கா. அப்போது அவள் வந்து இந்த விஸ்வாவசு அப்படிங்கிற கந்தர்வனோடு சேர்ந்து ஏற்கனவே கர்ப்பத்தை தரிச்சுன்னு வந்திருக்காள். ஸோ அவனுடைய கர்ப்பத்தை சுமந்து கொண்டு வந்தாள் அந்த மேனகை. என்ன பண்ணுறா, இந்த சூலகேஷியோட ஆசிரமத்தை அந்த குழந்தையை விட்டுட்டு ஓடிய போயிட்டான். ஸோ கர்ப்பம் தரித்தது விஸ்வாவசுக்கிட்ட. இங்கே வந்து ஸ்தூலகேஷர் ஒரு ஆசிரமத்தில் ரிஷியாக இருக்கார், அவர்கிட்ட போட்டுட்டானா அவர் குழந்தைய வளர்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சரஸ் ஆகப்பட்டவள் அந்த குழந்தைய அவள் விட்டு அந்த ஆசிரமத்தை வாசலில் போட்டுட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிட்டா. ஸ்தூலகேஷ் என்ன பண்ணுறார், அந்த குழந்தைய எடுத்துட்டு பிரமத்வரா அப்படின்னு ஒரு பேரை போட்டு அந்த பெண்ணை வளர்க்குறான். ஸோ அவளும் யவன காலத்தை அடையரோச்சே இந்த ருருங்கிற ரிஷி இருக்கான, ஏற்கனவே தபஸ்வியாக இருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த பிரமதியோட பிள்ளை. அவன் வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆசிரமா ஏதோ போகிற வச்சே பார்த்தா இந்த பெண்ணை பார்க்குறான், இந்த பிரமத்வராவை பார்த்தான். அப்புறம் நேர ஸ்தூலகேஷிட்ட போய் சொல்கிறான், எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கேட்குறான் ருரு. ஆனால் அவர் என்ன சொல்ல, உங்கள் அப்பா வந்து கேட்கட்டப்பா, இதெல்லாம் முறையாக நடக்கணும்னு சொன்னோன்னே அவள் அப்பாவுக்கு அப்புறம் அப்பாவும் பிரமதியும் சம்மதி சொல்கிறான், ஓகே கல்யாணம் நடக்கட்டும்ங்கிற மாதிரி. அப்படி இருக்கிற வச்சே 2 பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கா, கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு பாம்பு கடிச்சு இந்த பிரமத்வரா செத்து போயிட்டான். ஸோ பிரமத்வரா செத்து போன துக்கத்தை தாங்க முடியல, ருதுக்கு ரொம்ப வருத்தப்படுறான். எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணக்கூடியவளை இந்த பாம்பாகப்பட்டது எப்படி கடிச்சிது, எப்படி செத்து போனால் நான் எப்படியாவது இவளை வந்து திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு மனசில் முடிவெடுக்கிறேன். அந்த வருத்தத்தில் நான் செத்து போகலாமான்னு யோசிக்கிறேன். நம்மளும் செத்து போயிடலாம், எதுக்கு நம்ம இருக்கோம், அப்போ மரணத்தினால என்ன பலன் கிடைக்க போகிறது, எப்படி இந்த பிரமத்வரா கிடைக்க போகிறது, நான் மரணம் அடைஞ்சு என்ன ஆக போகிறது அப்படின்னு இன்னொரு மனசை வந்துட்டு சொல்கிறது. ஆகவே ஏதாவது பண்ணி இவளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ரொம்ப தபஸெல்லாம் பண்ணுறானவன். அதனால எங்கள் அப்பா அம்மா துக்கப்படுவாளே தவிர இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவன் என்ன பண்ணுறான், கையில் ஒரு தண்ணி எடுக்கிறான், ஒரு சபதம் பண்ணுறான். அதாவது நான் ஏதாவது ஒரு சின்ன புண்ணிய காரியம் பண்ணியிருந்தா கூட அந்த புண்ணியத்தினால அவள் உயிர் பெற்று எழட்டும் அப்படின்னு. ஸோ தபஸ் பண்ணியிருந்தேனாலும், நான் உண்மையாகவே ஏதாவது நல்ல காரியம் பண்ணியிருந்தேனாலும், அந்த வேதங்கள் எல்லாம் நான் வந்து ஒழுங்காக கடைப்பிடித்திருந்தாலும், காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தாலும், எனக்கு வந்து நான் வந்து சூரியனை ஆராதித்திருந்தாலும், அப்படி பலதையும் சொல்லி அவள் உயிரோடு வரட்டும் என்னுடைய பிரியை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சபதம் மாதிரி பண்ணுறான். இந்த தண்ணி மேலே ஒரு இது தண்ணியை வச்சு சபதம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தேவனோட தூதன் ஒருத்தன் வர, தேவதூதனாக ஒருத்தன் வர, எப்பா நீ இந்த சாகசம் எல்லாம் பண்ணாதப்பா, இப்படியெல்லாம் செத்து போனவெல்லாம் எப்படி வருவா, நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால் உனக்கு வந்து உனக்கு அவள்கிட்ட என்ன பிரீத்தி, அப்படி என்ன பிரீத்தி, அது அவள் செத்து போனால் போட்டுமே அப்படிங்கிற, ஏன் அதுக்கு அழறை அப்படின்னு கேட்குறேன். உனக்கு இந்த பொண்ணு இல்லாட்டா வேறு பொண்ணு கிடைக்குமே, இதுக்கெல்லாம் போய் அழுவாளா அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு இவள் மட்டும்தான் எனக்கு மனைவி ஆகணும், எனக்கு வேறு எந்த பொண்ணு வேண்டாம், நான் அதனால் நீங்கள் வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணி அவளை உயிரோடு கொண்டு வரணும்னு கேட்குறான். அப்போ அந்த தேவதூதன் என்ன பண்ணுறான், யமனை நோக்கி வேண்டிக்கிறான், யமனே இந்த பெண் வந்து உயிரோடு எழட்டும், அந்த இவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், இவள் வந்து விஸ்வாவசுங்கிற கந்தர்வனோட பொண்ணு இவ, அதனால் அந்த கந்தர்வனோட பெண்ணு வந்து எப்படியாவது நீ ஆயுசை கொடுன்னு கேட்குறான். அப்போ யமன் சொல்கிறான், சரி அவள் பழைக்கணும்னு இருந்தானா ருருவோட ஆயுஸில் பாதி எடுத்துட்டு அவள் உயிரோடு வரட்டும், ஸோ இவனோட ஆயுஸில் அவன் பாதியை கொடுக்கட்டும், அது அவள் எந்திருந்து வரட்டும், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி யமனும் ஒரு அனுகிரகம் பண்ணிடுறான். அதனால் அவள் வந்து திருப்பி அந்த பிரமத்வரா வந்து உயிர் வந்தது, இவனுடைய பாதி ஆயுசை எடுத்துன்னு அவள் உயிரோடு இருந்தாள், அவள் திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு சேமமாக இருந்தாள். ஸோ பாம்பு கடிச்சு கூட
இப்படி சாமர்த்தியமாக ஏதோ ஒரு வழியில் அவன் கொண்டு வந்துட்டான். அது மாதிரி நமக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி பல வழிகள் இருக்கலாம், தெரியாது. அதனால் என்ன வழி இருக்குன்ட்டு நம்மளும் பார்த்து முயற்சி பண்ணணும். முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ பாம்பு கடிக்கிட்டுன்னு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு பரீட்சித் சொல்கிறான் மந்திரிகள்கிட்ட. சரின்ட்டு மந்திரிகள்லாம் ஒரு ஐடியா பண்ணுறான். ஒரு 7 மாடி கட்டடத்தை கட்டுறான். படன்னு 7 மாடி கட்டடத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகுது. அதில் வந்து பெரிய மாளிகை இது. ஸோ அந்த மாளிகையில் 7ஆம் மாடியில் அப்படியே உட்காந்து பரீட்சித் அங்கேயே இருக்கணும். ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவனுக்கு எல்லாமே டெஸ்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வரும். அவன் அதை எல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடணும். அப்படி எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அந்த ராஜாவை 7 நாள் தானே, 7 நாள் காப்பாற்றிட்டே போகிறேன், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே ரெடி பண்ணுறா. வெளியில் செக்யூரிட்டிஸ் யாருமே ராஜாவை பார்க்கப்படாது. ஒரு வாரத்துக்கு கட்டு எல்லாருக்குமே ராஜாவை பார்க்கப்படாது அப்படின்னு பெரிய பெரிய ஆள்களெல்லாம் செக்யூரிட்டிக்கு பரிசாக ஃபுல்லாக வர்ற மாளிகையை சுற்றி வச்சுப்படுறான். யாரும் உள்ளே ஏற முடியாது, வெளியேற முடியாது. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனோடு அந்த ரூருக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டிவிடுறா. காற்று கூட போக முடியாதபடி மாளிகைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி மாளிகை கட்டா போல் இருக்குது. ஸோ காற்று கூட நுழைய முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப ப்ரொடெக்டராக இருந்தது அந்த மாளிகை. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் பரவுறது. இப்படி ராஜாவுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குது, அவர் மாளிகை கட்டுறாரு, அங்கே போய் கொண்டாடலாம் வருது. உடனே கஷ்யப்பருக்கு, இது ஒரு கஷ்யப்பர். ஸோ இந்த கஷ்யப்பருக்கு ஒரு விஷயம் தெரியறது, ஓ இந்த மாதிரி ராஜாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ இவருக்கு வந்து பல மந்திரங்கள் தெரியும். ஸோ அந்த மந்திரங்கள் ஔஷதி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டிவர் இந்த கஷ்யப்பர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது ராஜாவை காப்பாற்றலாம், காப்பாற்றினா புகழும் கிடைக்கும். ஒன்று நம்பர் 1 புகழ், அதுக்கப்புறம் வேணுங்கிற பணமும் அவர் தருவார், ராஜா தருவார். ஸோ 2க்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கிளம்பி வந்துட்டுருக்கார். அவருக்கு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தோடைய மந்திரத்தோடய கிளம்பி வந்துட்டுருக்கார் அவர். ஸோ வந்துட்டுருக்கிற நேரத்தில் இதுக்கடையில் தச்சகனுக்கு இந்த விஷயம் தெரியுது. தச்சகன் தானே போய் கடிக்கணும். எந்த தச்சகன் தானே பாம்போட அதிபன். ஸோ அந்த பாம்பு வந்து நினைக்கிறது, ஓ நம்மளை கூப்பிட்டுருக்கான் அந்த சிங்கி முனிவர் வந்து அவன் ஆர்டர் கொடுக்க வச்சு தச்சக பாம்பு கடிச்சு இருக்கட்டும்னு வேறு சொல்லிட்டார் அவன். அதில் என்ன தான் சொல்லிருக்கான், நான் தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறது, ஒரு பிராமண வேஷத்தில் அது அந்த தச்சகன் வரான். ஸோ அவனு வெளியில் வரான், பிராமண வேஷத்தில் வரான். கஷ்யப்பரும் வந்துட்டுருக்கான். இப்போ என்னாச்சு, 2 பேரும் மீட் பண்ணுறான். வழியில் மீட் பண்ண உடனே கஷ்யப்பர்கிட்ட வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்குறேன். நான் வந்து இது மாதிரி ராஜாவுக்கு இப்படி ஒரு இது இருக்குது, நான் ஆபத்து இருக்குது, அதை தடுக்கிறதுக்கு நான் போகிறேன்ட்டு. நீ எதுக்கு தடுக்க போகிறேன், நான் தான் அவர் கடிக்க போகிறேன். நான் வந்து கடிக்கணும்னு நினச்சா கடிச்சே ஆவேன். நீ ஒன்னாலலாம் தடுக்க முடியாது, எப்படி நீ தடுக்க போகிறேன் இல்லைன்னு கேட்குறேன். என்கிட்ட மருந்து இருக்குது, நான் கொடுக்குற மருந்தில் அந்த விஷம் கூட ஒன்றும் பண்ணாது, பாம்பு கடி விஷம் கூட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். எங்கே ப்ரூவ் பண்ணுன்னு கேட்குறேன். உடனே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து இந்த மரத்தை இப்போ எரிச்சு காட்டுறேன் பாருன்றார். உடனே அவர் ஏதோ மந்திரம் சொல்கிறாரு, அப்படியே மரம் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போய்டுறது. அப்புறம் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த மரத்தை அப்படியே நான் என்னால் திருப்பி கொண்டு வர முடியும்னு திருப்பி காட்டுறேன். ஆஹா, இப்போ ஏற்பட்ட சாமர்த்தியம் இருக்கே இந்த கஷ்யப்பருக்கு, இவர் நம்மளோட காரியத்துக்கு எடுத்துகிட்டு போட்டிருக்கே, அப்போ எதுக்காக வேண்டி போகிறேன்னு, எனக்கு புகழ் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இல்லை வேண்டாம், நான் உனக்கு ஓணுங்கிற பணம் தரேன், நீ அந்த காப்பாற்றுற வேலையில் வச்சுக்காதே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் போத்தாமன், இல்லை நீ தயவுசெய்து பண்ணாது இந்த வேலையை அப்படிங்கிறார். அப்புறம் கஷ்யப்பர் வந்து அவருக்கு தபஸெல்லாம் இருக்குது. அதனால் அவர் மனசில் அப்படி தேடி பார்க்குறாரு. இவருக்கு உண்மையிலே ஆயுசு போகணும்னு டைம் வந்தானா கஷ்யப்பர் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விதியாகப்பட்டது இவருக்கு முடியணும்னு இருந்தால் அந்த ராஜாவை கஷ்யப்பரோட மருந்து காப்பாற்ற போதில்லை. அப்போ அவருக்கு தெரிகிறது, ஓ 7 நாள் இவனுக்கு நிஜமாகவே மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால தான் அந்த சாபம் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்ச உடனே சரி நம்ம பிரயோஜனம் இல்லை, நம்ம மந்திரம் ஒன்றும் பலிக்க போகிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்து சரிப்பா நீ கொடுக்குற படத்தை வாங்கிக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ அந்த உபாயம் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பரீட்சித்துக்கு அந்த உபாயமும் ஒன்றும் ஆகலை. ஏன்னா ஒரு ஏதாவது வழியில் அவர் தப்பிக்கலான்னு பார்த்தா அது நடக்கலை. இப்போ வந்து அந்த தச்சகன் வந்து அங்கே போகிறான். அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்குது, இது இருக்குது, எப்படி நான் உள்ளே போகிறோம், இது ரொம்ப கஷ்டமாச்சே, இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் வச்சுட்டுருக்கானேவன் அப்படின்னு யோசிச்சு தன்னோட குட்டி பாம்புகள்லாம் என்ன பண்ணுறான், குரூப்பாக நிறைய பிராமண வேஷத்தை போட்டு பிராமணர்களாக அங்கே வரான். இந்த பாம்புகள்லாம் பிராமண வேஷம் போட்டு எல்லாம் வருது, அங்கே செக்யூரிட்டி காஸ்ட்டை வருது. வந்துட்டு அவள்கிட்ட கேட்குறது, எங்களுக்கு நாங்கள் ராஜாவை பார்த்து நாங்கள் அவருக்கு ஆயுசெல்லாம் கூடணுன்ட்டு நல்ல மந்திரமெல்லாம் சொல்லி அவருக்கு மந்திரத்தால் அவருக்கு சுபகாரியங்கள்லாம் செய்து கொடுத்து நாங்கள் வந்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அதையும் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போய்டுறோம். வெறும் பழங்கள் தான், பழங்கள் கொண்டு வந்திருக்கோம், அந்த பழங்களை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ராஜா யாரையும் பார்க்க மாட்டார், நாளைக்கு வாங்குவோம், ஏன்னா லாஸ்ட் டே ஆயாச்சு, இதுதான் லாஸ்ட் டே. ஸோ நீங்கள் நாளைக்கு வாங்க உங்களை பார்ப்பார் ராஜா, இன்றைக்கி பார்க்க மாட்டார் அப்படின்னா. சரி பார்க்க வேண்டாம்ப்பா, இந்த பழத்தை மட்டுமாவது அவர்கிட்ட கொண்டு சேரு அப்படிங்கிறா. சரி 1-2 பழத்தை சாப்பிட்டு பார்க்குறா, எல்லாம் நல்லதாக இருக்குது, சரி ஓகேன்ட்டு கொண்டு போய்ட்றா பழங்கள்லாம்.
அங்கே போயிட்டு ராஜாட்ட வந்து ராஜா இந்த மாதிரி வந்தால் நீங்கள் இந்த பழம் மட்டும் கொடுத்துட்டு போனால் அதை மட்டும் வாங்கினோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இனிமேல் எனக்கு கவலை இல்லை இந்த பழத்தை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை வெட்டுறாரு. வெட்டினா அதுக்குள்ளே புழு மாதிரி இருக்குது. அந்த புழுவை பார்த்த உடனே ஆஹா நான் தட்சகன் வருவேன்னு பார்த்தேன், புழு தானே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அது ஒரு செகண்டில் அந்த பாம்பு அந்த புழு வந்து தட்சக பாம்பு ஆகிடுறது, கழுத்தை நரிச்சு அது கடித்து கொண்டு போடுறது. அப்படியாக ராஜா வந்து செத்து போயிடுறார். அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு ராஜா வேணுமே சொல்லிட்டு ராஜாவோட பிள்ளையான ஜனமேஜயனை ராஜாவாக்குறான். ஸோ ஜனமேஜயன் பிகம்ஸ் த ராஜா. அந்த அவன் சின்ன பையனாக இருக்கான், அதனால மந்திரிகளே எல்லா பரலோக காரியங்கள்லாம் பண்ணிட்டா, செத்து போகிற பிரேத காரியங்கள்லாம் அவளே பண்ணிடுறா. குழந்தை அவன் சின்ன குழந்தைனால அவனுக்கு என்ன விஷயம் ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. சின்ன வயசுலேயே அப்பா செத்து போயிட்டான். அதனால ஒன்றும் தெரியாமல் அவன் பாட்டு வளர்றான். வளர்ந்து கொஞ்ச நாள் ஆறுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் பாட்டு எதை பற்றி அவனுக்கு கவலையில் நல்ல ராஜ்யம் கிடச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக நாட்டை ஆண்டுருக்கான். அப்பா இப்படி செத்து போன விஷயம் துளி கூட தெரியாது. காசி ராஜாவுடைய ஸ்வர்ணவர்மா அப்படிங்கிற ஒரு காசி ராஜா இருந்தார். அவருடைய பிள்ளை பொண்ணு, அவருடைய பொண்ணு வந்து வபுஷ்டமா. அந்த வபுஷ்டமாவை இவன் ராஜா வந்து கல்யாணம் பண்ணான். அது ஜனமேஜயனோட பொண்டாட்டி வபுஷ்டமா. அவள் 2 பேரும் கல்யாணம் ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா டைமை. இப்படி இங்கே ராஜ்யம் நடக்கிற நேரத்தில் உத்தங்கர்னு ஒரு ரிஷி இருக்கார். அந்த உத்தங்கர் வந்து இந்த தட்சகனால் பாதிக்கப்பட்டவர். ஏன்னா தட்சகன் வந்து அவர் ஏதோ தன்னோட குருக்கு கொடுக்கணுன்ட்டு ஒரு ராஜாட்ட கேட்டு வாங்கிட்டு இந்த குண்டலங்களை குரு பத்திரி கேட்டால் ஆசையாக கேட்டால் அவளுக்கு ஒரு இதாக கொடுக்கணும், பரிசாக கொடுக்கணும் தான் படித்த கல்விக்கு நினச்சிட்டு ராஜாட்ட கேட்டு குண்டலத்தை வாங்கிட்டு வந்திருக்கார், ஒய்ஃபோட குண்டலத்தை. வழியில் பார்த்தா தட்சக பாம்பு எடுத்துகிட்டு ஓடியே போயிடுது, காணாமல் போயிடுது. அதனால தட்சகன் மேலே பயங்கர கோபம் இந்த ரிஷிக்கு, இந்த உத்தங்கருக்கு. அதனால என்ன பண்ணுறார், இந்த உத்தங்கர் வந்து நமக்கு இந்த தட்சகனை பழி வாங்கணும், அவரோட மனசில் என்ன வந்துடுது, பழி வாங்கணும். ஆனால் நம்ம தனியாக இருந்தாலும் பழி வாங்க முடியாது. ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வேணும், அதுக்கு ஏதாவது பணம் வேணும், எல்லாம் வேணும். அதனால ஒரு ராஜா தான் லைக்குன்னு நினைக்கும் போது பரீட்சித்தோட அப்பா இந்த மாதிரி ஜனமேஜனோட அப்பா பரீட்சித் இந்த மாதிரி செத்து போனான், பாம்பு இந்த தட்சக பாம்பு கடிச்சு தான் செத்து போனான்னு 2 பேரும் கூட்டு போட்டுக்கலாம். அந்த ஜனமேஜயன்ட்ட போய் சொன்னால் நடக்கும் காரியம், அந்த தட்சகனை பழி வாங்கலாங்கிற ஐடியாவோடு ஜனமேஜயன்ட்ட வந்து சொல்கிறார், நீ எப்படிப்பா இந்த மாதிரி சந்தோஷமாக நாட்டை ஆண்டுருக்காய், உங்கள் அப்பா இப்படி செத்து போனது கூட தெரியாமல் உட்காண்டிருக்கே, இப்போ பாம்பு கடிச்சதான் செத்து பண்ணார், உங்கள் அப்பா உனக்கு தெரியுமா தெரியாதானாலும் கேட்குறாரு. அப்படியா, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். மந்திரிகளை கூப்பிட்டு கேட்குறேன். ஆமாம், அவர் சொல்கிறது உண்மைதான். ஸோ பாம்புகளெல்லாம் காப்பாற்ற வந்த ஆஸ்திகரை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொன்னோடனே வியாசர் சொல்கிறார், முன்னாடி ஜரத்காருன்னு ஒரு முனிவர் இருந்தார், அவருக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல, கிரகஸ்தாசிரமத்துக்கெல்லாம் போலை. அப்போ ஒரு வாட்டி இப்படி பார்க்கும்போது வனத்தில் பார்க்குறார், நிறைய தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம், தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படியே மரத்து மேலே தொங்கிட்டு இருக்கா. மரத்து மேலே அப்படி தொங்கின்னு இருக்கா. இவளை பார்த்த உடனே அவெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் வந்து புத்திரனே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து உன்னோட குழந்தை பிறந்தா தான் நாங்கள்லாம் மேலே போக முடியும், எங்களுக்கு ஒரு நல்கதி கிடைக்கிறமான நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜரத்காரர் சொல்கிறான், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னோடய பேர் இருக்கணும் அந்த வரக்கூடிய பெண்ணுக்கு, அதே சமயத்தில் நான் தேடி போக மாட்டேன், அவளே தான் என்னை தேடி வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதே சமயத்தில் இந்த பாம்புகளை வந்து அவளுடைய அம்மாவான கத்ரு சபித்தாள். கத்ரு வந்து பாம்புகளெல்லாம் பெற்றா இல்லையா, அந்த தான் பெற்ற குழந்தைகளே ஒரு சாபத்தை கொடுத்தா, அக்னியில் விழுங்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாள் இந்த கத்ரு. கஷ்யப முனிவருக்கு 2 பொண்டாட்டி, 13 பொண்டாட்டி. அதில் முக்கியமாக 2 பொண்டாட்டி வந்து கத்ரு வினதான்னு 2 பேர். அதில் வினதாக்கு பிறந்தவர்கள் தான் அருணன், கருடன். கத்ருக்கு பாம்புகளாக பிறந்தன. ஸோ ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த கத்ருவும் வினதாவும் பேசிட்டு வச்சு வானத்தில் உச்சைஸ்ரவஸ் குதிரை பறக்கிறது. ஸோ அந்த உச்சைஸ்ரவஸோட வாலை பார்த்துட்டு இவ கேட்குறா, அது பால் வெண்மையா கருமையா அப்படின்னு கேட்குறா கத்ரு. இப்போ வினதா சொல்கிறா, அதுவும் வெள்ளையாக தானே இருக்குது அப்படிங்கிறா. இல்லை அது கருப்புன்றா கத்ரு. அப்போ 2 பேருக்கு போட்டி ஏற்படுறது. இவன் சொல்கிறா, நான் சொல்கிறது ஜெயிச்சானா நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணுன்றா கத்ரு. சரின்றா. அடுத்த நாளைக்கு பார்த்தா இவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கருப்பு பாம்பெல்லாம் அனுப்பிச்சு அதை உச்சைஸ்ரவஸோட வாலை நீங்கள் சுற்றிட்டு விடுங்கோ, அப்போ இங்கேருந்து பார்த்தா கருப்பாக தெரியும், அப்போ இவள் தோற்று போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட பாம்புகளெல்லாம் கேட்குறான். அப்போ கேட்ட உடனே சில பாம்பெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படிலாம் பண்ணி ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சில பாம்பு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் போய் ஜனமேஜயனோட யாகத்தில் போய் சர்ப்பங்கள் எல்லாம் போய் விழுங்கோ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தா இந்த கத்ரு ஆகப்படுவாள். ஸோ மீதி பாம்பெல்லாம் என்ன பண்ணால் அதை போய் கருப்பாக சுற்றிருக்கோன்னு சொன்னோன்னே அதுக்கெல்லாம் போய் சுற்றிட்டுதா. அடுத்த நாளைக்கு வினதா பார்க்குறா, கருப்பாக தெரியுது. அப்போ அவள் தோற்று போயிட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிமையாக இவளை தூக்குற வேலையை எல்லா வேலையும் அவள் வாங்கிக்கிறா கத்ரு.
ஸோ இதை பார்த்து வினதாவோட பிள்ளையான கருடனுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கா, நம்ம அம்மா இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா உனக்கு என்ன கஷ்டம், ஏன் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வேலை செய்துட்டே இருக்காய் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் விஷயத்த சொல்கிறான், கதுவோட அடிமையாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்போது கதிரோட போய் அப்போ வினதா வேலை வாங்குற வச்சா கதிருட்ட கேட்குறான். கதிரு, அம்மா நான் வந்து உங்களை சுமக்கிறேன், நீங்கள் அம்மாவை சுமக்க வைக்காதுங்க, நான் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு தானே சுமக்கிறான். அப்போ கேட்குறான், எங்கள் அம்மா எப்படி துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ கதிரு சொல்கிறான், என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அமிர்தம் குடித்தா லாங் லைஃபாக இருக்கும், அதனால் நீ என்ன பண்ண, அமிர்த குடத்தை கொண்டா, இந்த சொர்க்கத்துக்கு போய் அமிர்த குடத்தை கொண்டா, அதை குடிச்சிட்டு என்னோடய பாம்புகள்லாம் சுகமாக இருக்குமா, ஆயுஸ் நிறைய ஆகிடுமா, அப்போ நான் அவங்க அம்மா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து அந்த அமிர்த குடத்தை அங்கேருந்து கொண்டு வருது. நீங்கள்லாம் குளிச்சுட்டு வாங்கோ, அப்போ தான் இந்த அமிர்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் குளிக்க போகிற சமயத்தில் இந்திரனே வந்து அந்த அமிர்த குடத்தை திருப்பி கொண்டு போயிட்டான். இருந்தாலும் அந்த அமிர்த குடத்தை கொண்டு வர்றது வரைக்கும் தானே கண்டிஷன். அதனால இந்த வினத்தை வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டுட்டான். ஸோ அவளோட அடிமைத்தனத்தை கருடன் இவ்வாறு நீக்கினார். அம்மாவோட பாம்புனால சபிக்கப்பட்ட அந்த பாம்புகள் சிலதெல்லாம் போய் பிரம்மாட்ட போய் சரணம்னு பிரம்மாட்ட போயிடுச்சு. சாபத்தினால எங்களுக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியலையே, நீங்கள் காப்பாற்றுக்கோன்னு சொல்லி பிரம்மாட்ட போய் கேட்டுது. பிரம்மா என்ன சொல்கிறார், ஜரத்காருன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஜரத்காருங்கிற மகாமுனி வாசிக்கியே நீ என்ன பண்ணுற, உன்னோட சிஸ்டரை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஸோ உன் பொண்ணு பேரும் ஜரத்காரு, அதனால் அதே பேர் ஜரத்காருங்கிற முனிவன் வருவான், அவனுக்கு நீ கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணி விட்டுடுவோங்க அவனோட சகோதரியை. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஜரத்காரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து உங்களை ரட்சிக்கிற மாதிரி ஆகும். ஆஸ்திகன்னு பேரோடு இருக்கும். அந்த குழந்தைக்கு ஆஸ்திகன் அப்படின்னு பேரோடு இருக்கும். அவன்தான் உங்களையெல்லாம் காப்பாற்றுபவனாக இருப்பான், சர்ப்பங்களையெல்லாம் காப்பாற்றுவான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறார், இந்த வாசிக்கு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து இந்த ஜரத்காரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். ஜரத்காரு ஒரு கண்டிஷனில் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது நீ எனக்கு ஏதாவது அப்பிரியமாக ஏதாவது பண்ணினா, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணினாலும் நான் உடனே உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அதுக்கு ஒத்துணுடுறா. ஒரு நாளைக்கு ஜரத்கார் கொஞ்சம் தூங்கி போயிட்டார். சந்தியாவந்தனம் பண்ணுற நேரம் தாண்டுறது இவள் எழுப்பலை. ஏன்னா அவருக்கு அப்பிரியமாக எதாவது இருக்குமோன்னு நினச்சிட்டு எழுப்பலை. அதனால் இவர் வந்து எனக்கு சாந்தி இல்லையே, நான் இவரை எழுப்பவும் முடியாது, எழுப்பாட்டுறேன் அது வேறு தப்பாயிடுமே, இப்படிலாம் கவலைப்பட்டு கடைசியில் மனசு நிச்சயம் பண்ணி என்ன வேணால் ஆட்டம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை எழுப்பிட உடனே சஞ்சாதகன் நீங்கள் சொன்ன உடனே அந்த ஜரத்காருக்கு வந்து சரி ஓகே எனக்கு பிரியமில்லாதது, ஸோ பாம்புகளெல்லாம் காப்பாற்ற வந்த ஆஸ்திகரை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொன்னோடனே வியாசர் சொல்கிறார், முன்னாடி ஜரத்காருன்னு ஒரு முனிவர் இருந்தார், அவருக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல, கிரகஸ்தாசிரமத்துக்கெல்லாம் போலை. அப்போ ஒரு வாட்டி இப்படி பார்க்கும்போது வனத்தில் பார்க்குறார், நிறைய தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படியே மரத்து மேலே தொங்கிட்டு இருக்கா. மரத்து மேலே அப்படி தொங்கின்னு இருக்கா. இவளை பார்த்த உடனே அவெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் வந்து புத்திரனை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து உன்னோட குழந்தை பிறந்தா தான் நாங்கள்லாம் மேலே போக முடியும், எங்களுக்கு ஒரு நல்கதி கிடைக்கிறமான நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜரத்காரர் சொல்கிறான், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னோடய பேர் இருக்கணும் அந்த வரக்கூடிய பெண்ணுக்கு, அதே சமயத்தில் நான் தேடி போக மாட்டேன், அவளே தான் என்னை தேடி வர மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதே சமயத்தில் இந்த பாம்புகளை வந்து அவளுடைய அம்மாவான கத்ரு சபித்தாள். கத்ரு வந்து பாம்புகளெல்லாம் பெற்றா இல்லையா, அந்த தான் பெற்ற குழந்தைகளே ஒரு சாபத்தை கொடுத்தா, அக்னியில் விழுங்கள் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாள் இந்த கத்ரு. கஷ்யப முனிவருக்கு 2 பொண்டாட்டி, 13 பொண்டாட்டி. அதில் முக்கியமாக 2 பொண்டாட்டி வந்து கத்ரு வினதான்னு 2 பேர். அதில் வினதாக்கு பிறந்தவர்கள் தான் அருணன், கருடன். கத்ருக்கு பாம்புகளாக பிறந்தன. ஸோ ஒரு நாளைக்கு என்னாச்சு, இந்த கத்ருவும் வினதாவும் பேசிட்டு வச்சு வானத்தில் உச்சை சிரவஸ் குதிரை பறக்கிறது. ஸோ அந்த உச்சை சிரவஸோட வாலை பார்த்துட்டு இவ கேட்குறா, அது பால் வெண்மையா கருமையா அப்படின்னு கேட்குறா கத்ரு. இப்போ வினதா சொல்கிறா, அதுவும் வெள்ளையாக தானே இருக்குது அப்படிங்கிறா. இல்லை அது கருப்புன்றா கத்ரு. அப்போ 2 பேருக்கு போட்டி ஏற்படுறது. இவன் சொல்கிறா, நான் சொல்கிறது ஜெயிச்சானா நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணுன்றா கத்ரு. சரின்றா. அடுத்த நாளைக்கு பார்த்தா இவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கருப்பு பாம்பெல்லாம் அனுப்பிச்சு அதை உச்சேஸ்வரசோட வாலை நீங்கள் சுற்றிட்டு விடுங்கோ, அப்போ இங்கேருந்து பார்த்தா கருப்பாக தெரியும், அப்போ இவள் தோற்று போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட பாம்புகளெல்லாம் கேட்குறான்.
அப்போ கேட்ட உடனே சில பாம்பெல்லாம் என்ன சொல்கிறது, அதெல்லாம் முடியாது, நாங்கள் அப்படிலாம் பண்ணி ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு சில பாம்பு சொல்கிறது. அப்படின்னா நீங்கள் போய் ஜனமேஜயனோட யாகத்தில் போய் சர்ப்பங்கள் எல்லாம் போய் விழுங்கோ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தா இந்த கத்ரு ஆகப்படுவாள். ஸோ மீதி பாம்பெல்லாம் என்ன பண்ணால் அதை போய் கருப்பாக சுற்றிருக்கோன்னு சொன்னோன்னே அதுக்கெல்லாம் போய் சுற்றிட்டுதா அடுத்த நாளைக்கு வினதா பார்க்குறா, கருப்பாக தெரியுது. அப்போ அவள் தோற்று போயிட்டான்னு சொல்லிட்டு அவளை அடிமையாக இவளை தூக்குற வேலையை எல்லா வேலையும் அவள் வாங்கிக்கிறா கத்ரு. ஸோ இதை பார்த்து வினதாவோட பிள்ளையான கருடனுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கா, நம்ம அம்மா இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா உனக்கு என்ன கஷ்டம், ஏன் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வேலை செய்துட்டே இருக்காய் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் விஷயத்த சொல்கிறா, கதுவோட அடிமையாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்போது கதுரோட போய் அப்போது வினதா வேலை வாங்குற வச்சா கத்ருட்ட கேட்குறான். கத்ரு, அம்மா நான் வந்து உங்களை சுமக்கிறேன், நீங்கள் அம்மாவை சுமக்க வைக்காதுங்க, நான் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு தானே சுமக்கிறான். அப்போ கேட்குறான், எங்கள் அம்மா எப்படி துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ கத்ரு சொல்கிறான், என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா அமிர்தம் குடித்தா லாங் லைஃபாக இருக்கும், அதனால் நீ என்ன பண்ண, அமிர்த குடத்தை கொண்டா, இந்த சொர்க்கத்துக்கு போய் அமிர்த குடத்தை கொண்டா, அதை குடிச்சிட்டு என்னோடய பாம்புகள்லாம் சுகமாக இருக்குமா, ஆயுஸ் நிறைய ஆகிடுமா, அப்போ நான் அவங்க அம்மா விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து அந்த அமிர்த குடத்தை அங்கேருந்து கொண்டு வருது. நீங்கள்லாம் குளிச்சுட்டு வாங்கோ, அப்போ தான் இந்த அமிர்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் குளிக்க போகிற சமயத்தில் இந்திரனே வந்து அந்த அமிர்த குடத்தை திருப்பி கொண்டு போயிட்டான். இருந்தாலும் அந்த அமிர்த குடத்தை கொண்டு வர்றது வரைக்கும் தானே கண்டிஷன். அதனால இந்த வினத்தை வந்து அந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்டுட்டான். ஸோ அவளோட அடிமைத்தனத்தை கருடன் இவர் நீக்கினார். அம்மாவோட பாம்புனால் சபிக்கப்பட்ட அந்த பாம்புகள் சிலதெல்லாம் போய் பிரம்மாட்ட போய் சரணம்னு பிரம்மாட்ட போயிடுச்சு. சாபத்தினால எங்களுக்கு என்ன ஆபத்து வருமோ தெரியலையே, நீங்கள் காப்பாற்றுக்கோன்னு சொல்லி பிரம்மாட்ட போய் கேட்டுது. பிரம்மா என்ன சொல்கிறார், ஜரத்காருன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ஜரத்காருங்கிற மகாமுனி வாசுக்கியே நீ என்ன பண்ணுற, உன்னோட சிஸ்டரை அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. ஸோ உன் பொண்ணு பேரும் ஜரத்காரு, அதனால் அதே பேர் ஜரத்காருங்கிற முனிவன் வருவான், அவனுக்கு நீ கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணி விட்டுடுவோங்க அவனோட சகோதரியை. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஜரத்காரு 2 பேருக்கு சேர்த்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து உங்களை ரட்சிக்கிற மாதிரி ஆகும். ஆஸ்திகன்னு பேரோடு இருக்கும், அந்த குழந்தைக்கு ஆஸ்திகன் அப்படின்னு பேரோடு இருக்கும். அவன்தான் உங்களையெல்லாம் காப்பாற்றுபவனாக இருப்பான், சர்ப்பங்களையெல்லாம் காப்பாற்றுவான் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறார், இந்த வாசிக்கு வந்து தன்னுடைய பொண்ணை வந்து இந்த ஜரத்காரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். ஜரத்காரு ஒரு கண்டிஷனில் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது நீ எனக்கு ஏதாவது அப்பிரியமாக ஏதாவது பண்ணினா, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணினால நான் உடனே உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அதுக்கு ஒத்துன்னு விட்றா. ஒரு நாளைக்கு ஜரத்கார் கொஞ்சம் தூங்கி போயிட்டார். சந்தியாவந்தனம் பண்ணுற நேரம் தாண்டுறது இவள் எழுப்பலை, ஏன்னா அவருக்கு அப்பிரியமாக எதாவது இருக்குமோன்னு நினச்சின்னு எழுப்பலை. அதனால் இவர் வந்து எனக்கு சாந்தி இல்லையே, நான் இவரை எழுப்பவும் முடியாது, எழுப்பாட்டுறேன் அது வேறு தப்பாயிடுமே, இப்படிலாம் கவலைப்பட்டு கடைசியில் மனசு நிச்சயம் பண்ணி என்ன வேணால் ஆட்டம் அப்படின்னு நினச்சிட்டு அவரை எழுப்பிட உடனே சஞ்சாதகர் நீங்கள் சொன்ன உடனே அந்த ஜரத்காருக்கு வந்து சரி ஓகே, எனக்கு பிரியமில்லாதது நீ என்னை எழுப்பிட்டாய், அதனால நீ எனக்கு பிரியமில்லாத பண்ணினால இதான் சான்ஸ்னு அவர் கிளம்பி போயிட்டார், அவளை விட்டுட்டு போயிட்டார். அப்போ நமக்கு குழந்தை வேண்டாமா அப்படின்னு அவள் கேட்குறான். நமக்கு குழந்தை வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட பார்த்து கேட்குறான். கேட்ட உடனே அஸ்தி அப்படிங்கிறார். அஸ்தின்னு உனக்குள்ளே இருக்குது, ஏற்கனவே உனக்கு கர்ப்பம் தரிச்சாச்சு, நீ கவலைப்படாதே உனக்கு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அஸ்தின்னு சொல்கிறார். அதனால தான் அவரோட பேரே ஆஸ்திகர் அப்படின்னு, அந்த குழந்தையோட பேர் ஆஸ்திகனாக அது பிறக்கிறது அந்த குழந்தை. ஸோ அந்த ஆஸ்திகன் தான் தன்னுடைய அம்மாவோட பட்சம் தானே, அம்மாவு மூலம் வாசிகியோட சகோதரி தானே கல்யாணம் பண்ணார். ஸோ அம்மா மூலமாக அந்த பாம்புகளுக்கு ஏற்பட்ட சாபத்தை எல்லாம் அவர் தான் தடுப்பவராக, ஆஸ்திக முனிவராக ஜனமேஜய யாகத்தில் போய் அதை தடுத்தார். பாம்பு யாகத்தை அவர் தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு வியாசர் ஃபுல் கதையை சொல்கிறார். திரும்பி வியாசர் சொல்கிறார், எப்பா நீ வந்து பெரிய மகாபாரதத்தெல்லாம் கேட்டு பிடிச்சிட்டாய், இந்த மாதிரி யாகத்தை நிறுத்திட்டாய், இருந்தாலும் உங்கள் அப்பாவோட துர்கதி போனோம்னா இன்னும் கொஞ்சம் காரியம் நீ பண்ணணும். அது அந்த சுக்கிருத்தமான அந்த புண்ணிய காரியத்தை நீ பண்ணணும். அது என்னென்னா தேவியோட கோவிலுக்கு நீ பூஜை பண்ண விஸ்தீர்ணம் குரு, அதை விஸ்தாரமாக பண்ணணும். தேவியோட கோவிலெல்லாம் நல்ல பெருசாக கட்டணும், தேவிக்கு உகந்ததெல்லாம் நீ செய்யணும் ஜனமேஜயனே அப்படிங்கிறார். அப்படி பக்தியோடு நீ அந்த தேவியை நீ வந்து தொழுதையானால் அந்த மங்களகரமான
சச்சிதானந்த சிவா என்று சொல்லக்கூடிய அந்த தேவி சகலதா எல்லாமே கொடுப்பாள், உனக்கு குலவிருத்தியும் ஏற்படுத்துவாள், உனக்கு குலமும் பெருகும், ராஜ்யமும் நல்ல சுஸ்திரமாக இருக்கும். அதனால தேவியை நீ நன்றாக தேவி மக்கம்னா யாகம், தேவி யாகத்தை நன்றாக விதிபூர்வமாக ஸ்ரீமத்தாக ஐஸ்வர்யமாக நீ நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த தேவியோட கதையை நான் உனக்கு அழகாக சொல்ல போகிறேன், நீ நல்லா கேளு. எல்லா உலகத்துடைய கஷ்டங்களில் எல்லாமே அது தாண்டி வைக்கக்கூடியது, மோட்சத்தை அடைவிக்கக்கூடியது. அது தேவி பாதாம்புஜாத், அந்த தேவியோடைய பாத அம்புஜம், தாமரை பாதங்களை தவிர வேறு கதியே கிடையாதுப்பா. அந்த ஆராதனை பண்ணினா தான் உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கும், உனக்குமே ராஜ்யம் நல்லாகும். அதனால பாரதத்தில் மக்கள் எந்த கஷ்டத்திலிருந்தும் தாண்டனுமானால் அந்த மகாமாயா என்று சொல்லக்கூடிய அந்த தேவியை புண்ணியமான தேவியை கும்பிடணும், அம்பிகையை கும்பிட வேண்டும். பிரம்மா முதலியவர்கள் தேவர்கள் எல்லாருமே அவளை தான் ஆராதிச்சிருக்கா முன்னாடி பார்த்தானா ரஹேராஜன். அதனால் அவளை யார் தான் சேவிக்க மாட்டா, எல்லாருமே அந்த தேவியை தொழுதே ஆவார்கள். எல்லா காமங்களையும் அடைவிப்பாள் அவள். அதை கேட்டாலே மனுஷனுக்கு சாந்தி ஏற்படும். அப்புறம் பித்ருக்களுக்கெல்லாம் அட்சயமான சொர்க்கம் கிடைக்கும், பித்ருக்கள் எல்லாமே சொர்க்கத்தை அடைவார்கள். அப்படிப்பட்ட புராண கதையை நான் சொல்கிறேன் என்று வியாசர் ஜனமேஜயரிடம் கூறினார். இதோடு 2வது ஸ்கந்தம் முடியாது.